இது போல அந்த உடுப்பு அதெல்லாம் அவங்கட பேன், இது அவங்கட ஒரு சின்ன பேன். பிள்ளைக்கு நுழம்பட்டா கடிச்சு சப்பி வச்சிருக்கேன். தண்ணி மாதிரி இருக்க, போங்க எடுத்துட்டு போங்கம்மா. அது புல்லா ஒழுகுது. இதோ பாம்பு வந்துட்டு. பாம்பு வருதா? அப்ப மழை வந்து அதில் தண்ணி வருமானே. இல்ல இப்போதைக்கு நார்மலா வந்து என்ன சொல்ற, ஒரு தகரங்கள் மாதிரி வச்சா ஓகேவா இருக்கும் தானே. அது குழந்தை பறக்குது காத்துக்கு, நான் வச்சது நான் பறந்துட்டு வச்சு பறந்துட்டேனே. இது சட்டி பண்ணலாம் அவங்கடா? இது அவங்கட. இது மட்டும்தான் அந்த பேக், பிள்ளைக்குரிய சாமான எதுவுமே இல்ல. இது மட்டும் தான் அவங்க பேக். சமையல் சமைக்கல, வயத்தங்க வெட்டி வச்சிருக்கீங்க. சோறு வைக்கலையா? அது அவங்களோட அம்மாங்களுக்கு சமைக்குது, எனக்கு தருவாங்க கொஞ்சம். அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தருவாங்கன்னு. இவ்வளவு பிள்ளைக்காக ஒரு உதவி செய்யுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போய் பிள்ளைய பாப்பேன். இரவு தூங்கவே இல்லவ, ஏன்னு பிள்ளை பக்கை அத நைட்டும் எல்லா ஆளுக்கு. இந்த வீடியோ பாக்குற இந்த பிள்ளைக்காயும் எனக்காயும் உதவி செய்ய. நான் கொஞ்ச நாளை தான், பிள்ளைக்கு ஒரு வயசான பிறகு நான் வெளிநாடு போயிடுவேன். அது பிறகு நான் அந்த பிள்ளைய பார்ப்பேன். இப்போதைக்கு இந்த பிள்ளைய வச்சுட்டு எனக்கு வேலைக்கு போகவே இல்லாது. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து நான் செஞ்சுட்டு போறேன், சரியா? ஒரு 6000 ரூபாய் காசு வந்து தரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்பாடு ஒன்றும் வந்து வாங்குறது கையில் காசு இல்லை, ஒன்றும் வாங்கலை, சமைக்கணும்னு சொன்னீங்க தானேக்கா. அப்போ அதுக்காக வந்து இந்த இருக்கிற 6000 ரூபா வந்து நான் உங்களுக்கு தரேன், இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைக்கு வந்து பால் மாவும் இல்லைன்னு சொன்னீங்க. உண்மையாகவே எனக்கு தெரியாது சின்ன குழந்தைக்கு என்ன பால் மா வாங்குறேன்னு சொல்லி, சரியா? அப்போ நான் வந்து வேறு எதுவும் பால் மா வாங்கிட்டு வந்தால் பிள்ளை அதை குடிக்கலாம் போயிடும். அப்போ அந்த காரணத்தினால நான் வந்து பால் மா வாங்கலை, இல்லாட்டி வரக்குள்ள வாங்கிட்டு வந்துருப்பேன். இந்தாங்க காசு, ஒரு 6000 ரூபா தரேன். இந்த காசுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து தேவையான இது வாங்கிட்டு இன்றைக்கு சாப்பாடுக்குரிய செலவையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து அந்த கனடா அம்மாங்க ஒரு தம்பிக்கு காசு வந்து வாங்கி தந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்காவுக்கு வந்துன்னு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இருக்கிற பாபாவை கொண்டு போயிட்டு சேனல் பண்ணி கொள்ள இயலாது. கொழும்புல வந்து ராகம் என்ற அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அதாவது இந்த மாதம் போயிட்டு சேனல் பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்த மாதம் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து சேனல் பண்ணணும். அப்போ இந்த மாதம் கட்டாயம் போகணும். அப்போ நேற்று போக வேண்டியது போயிடலாம், போயிட்டு காசு இல்லாத காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25,000 ரூபா காசுக்கிட்ட வந்து அக்காவுக்கு வந்து தேவைப்படுது. அக்காவும் இன்னொரு ஃப்ரெண்டும் அடுத்தது வந்து மகனையும் வந்து கூட்டி எடுத்துட்டு 3 சீட் வந்து புக் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி ராகமிக்கு போய் ஒரு நாள் நின்று, அதாவது 2 நாளைக்கிட்ட நிற்க வேண்டியிருக்கும். 2 நாள் நின்று அடுத்த நாள் வந்து வெளிக்கிட்டு வரக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கிட்ட ஒரு நார்மலாக தேவைப்படுது. 24,800 ரூபா நான் இப்போ கணக்கு பார்த்தேன்னா, அப்போ 25,000 ரூபாய்க்கிட்ட தேவைப்படுது. இந்த உதவியை வந்து அக்காவுக்கு வந்து யாராவது வந்து செய்கிறதுக்கு முன் வருவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த இருக்கிற உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக செய்யணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன காரணம் என்றால், அக்கா வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க, என்னால் ஏலம் தம்பி, நான் உழைப்பேன், நான் வந்து வெளிநாட்டில் வந்து பாத்திரம் அது இது கழுவி அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு ஒரு 8 வருஷமாக வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேனான்னு சொல்லி அக்கா வந்து சொல்லியிருந்தானே. அப்போ அந்த வகையில் வந்து அக்காவால் வந்து வேலை செய்ய இயலும். இப்போ ஏன் வேலைக்கு போயலாம் இருக்குது, வெளிநாட்டுக்காக சரி எல்லாம் வந்து வேறு வேலைக்காக சரி, ஏன் அக்காவால் போயலாம் இருக்குன்னு சொன்னால், தம்பிக்கு வந்து 6 மாதம் குழந்தைன்னு 6 மாதம் குழந்தைன்றனால வந்து 1 வயசு ஆகும் மட்டும் தம்பிக்கு இந்த இப்படி ஒரு மூளையில வந்து ஒரு சின்ன ஒரு காதடியில வந்து என்ன
வீக்க மாதிரி இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து குறைச்சி கொண்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் வந்து உண்மையாகவே சொல்லணும்னா கடவுள்கிட்டையும் வேண்டிக் கொள்ளுங்க, மகனுக்கு எதுவும் நடக்காமல் மகன்கிட்ட பிரச்சனை எல்லாமே வந்து ஓகே ஆயிடும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து இந்த இருக்கிற பிரச்சனை ஒரு 2 மாதம் தான், ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள தான் நான் பிரச்சனையே மொத்தமே வந்து அடங்கியிருக்கு. இந்த மாதம் ஒரு 25,000, அடுத்த மாதம் ஒரு 20,000 கொடுக்குற மூலமாக இவங்க வந்து கொழும்புக்கு போயிட்டு அந்த வேலையை முடிப்பாங்க. அதுக்கு பிறகு எதுவும் சேனல்ஸ் அதுக்கு பிறகு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இவங்க வந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போயிட்டு நம்ம மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேனல் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய காசு போகாதுன்னு. இப்போ நம்மளாவே ஒரு 1000 ரூபா 2000 காசு இருந்தால் மட்டக்களப்புக்கு போயிட்டு சேனல் பண்ணிட்டு வரலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு ஆள்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற வீட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட பிரச்சனை இவங்களை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும்னா இதுக்கு முன்னுக்கு இவங்களோட வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சாப்பாடு கூட வந்து இல்லைண்ணே. இருக்கிற இடம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டியிருக்கேன். அந்த பழைய பாயும் வச்சு கொசு வந்து மொச்சு கொண்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூரெல்லாம் உடைஞ்சி அப்படியே தண்ணி வந்து கீழே வந்து கொட்டி கொண்டு இருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த தலானி இதெல்லாம் வந்து இருக்குது. பிள்ளைக்கு வந்து உடுப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, செலவுக்கு இல்லை. ஏன்னாடா இப்போ தொழிலுக்கு போனால் தானே காசு வரும். தொழிலுக்கும் போயிடலாம் நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு மாதம், அதாவது பிள்ளைக்கு இப்போ 6 மாதம் 1 வயசு வரும் மட்டும் யாராவது வந்து இந்த இருக்கிற தம்பிக்கு இந்த இருக்கிற குட்டி குழந்தைக்கு வந்து யாராவது உதவி செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னால் முன் வரலாம். அதாவது மாதாந்த உதவி இது 1 வயசு வரும் மட்டும், தம்பிக்கு வந்து 1 வயசு வரும் மட்டும் தம்பிக்குரிய செலவுகளுக்குரிய காசு இல்லைன்னா தம்பிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 வந்து தந்தாலும் அந்த செலவுக்குரிய காசுகள் வந்து பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும். அதாவது 2 விஷயம். ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு, அது வேற இது வேறனே, அதையும் இதையும் சேர்க்க இல்லாது. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 2 மாதத்துக்கு தான் வந்து தேவைப்படுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த பிள்ளைய வந்து வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து இப்போ 2-3 நாளாக வந்து நம்மளை வந்து கால் பண்ணி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. கல்முனையில் வந்து இருக்கிறோம் என்று சொல்லி. இப்போ இதுக்கு முதல் வந்து போட்ட வீடியோவில் வந்து கால் பண்ணி கழிச்சு போட்டிருந்தேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாத குழந்தை வந்து இருக்குன்னு சொல்லி என்ன வச்சுருந்தேன். 6 மாத குழந்தை இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து பால்மா கூட வந்து இல்லை, சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற அக்காட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டு, அக்கா வெளிநாட்டில் வேலை செஞ்சவ, கல்யாணம் கட்டணுமென்றதுக்காக வெளிநாட்டில் இருந்து வேலையை விட்டுட்டு வந்தவ வந்து கல்யாணம் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலை. அதுக்கு பிறகு வந்து புள்ள வந்து புள்ள பிறந்த காரணத்தினால அதுக்கு பிறகு வந்து இவங்க குடும்பமாக வந்து இருக்கக்குள்ள வந்து ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை சம்மந்தமாக வந்து குடும்பத்தை விட்டு அவர் வந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவும் பிள்ளையும் வந்து தனிச்சு போயிட்டாங்க. இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நிரந்தரமான இடம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து மாறி 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 தான் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கழிச்சிருந்தாங்க. அப்போ அந்த கழிச்சரை கொடுத்தா இதுக்கு முதல் வந்து நான் போட்டிருந்தேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காவை தான் நான் வந்து பார்க்குறதுக்கு நானும் பவித்ரனும் வலிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிற இடம் வந்து கல்முனை, கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர். இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வரக்கு ஒரு 85-90 கிலோமீட்டர் சரி போகும். இந்த பயணம் வந்து அப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோம். இனி நாங்கள் அங்கே போயிட்டு அக்காவோட கதைக்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அக்கோட பிரச்சனை என்ன, அக்கா சொல்கிற விஷயங்களை உண்மையாக வந்து இருக்கா என்று சொல்லி அக்கம் பக்கம் கொஞ்சம் விசாரித்து எல்லா சைடும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு அக்காவுக்கு எதுவும் உதவிகள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் இன்றைக்கே வந்து அந்த சின்ன ஒரு உதவியை வந்து செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். இந்த வீடியோ பார்த்து யாருக்காக வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் முன் வந்து உதவி செய்யலாம். சரி, இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணுன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடிக்கு வந்துட்டோம். ரைட், காத்தாங்குடியில் வந்து செரண்டி பெட்ரோல் செட். இந்த பெட்ரோல் செட்டில் வந்து காருக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வந்து போவோம். 3000 ரூபாய்க்கு அடிப்போம் போய் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு, பெட்ரோல் இருக்கு தெரியல முதல் உண்ட சைட் தானே பெட்ரோல் ஆட்டோ அடிக்கிறா அந்த இடத்துக்கு அங்கே எடுத்தால் பெட்ரோல் அடிக்கிற கஷ்டம். இங்கே சைட் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு அடுத்த பம்பு போட்டு பைக்காரன் ஆட்டோ வர போய் நிற்க மாட்டான் அவன். சரி சரி ஓகே
டென்ஷன் ஆகாது. 3000 அண்ணா 3000 3000 எத்தனை லிட்டர் அடி கொடுக்குறாரு? இப்படிதான் பெட்ரோல் அடிக்கிறாங்கண்ணே. வெளிநாட்டுலையும் இப்படிதான் பெட்ரோல் அடிப்பாங்க. அதனால அது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இல்லைண்ணே காட்டுறதுக்கு. அக்காண்டி கட்டாயம் வரணுமா? இப்போ கட்டாயம் வரணுமா? என்ன நாளைக்கு வர நீ? இல்ல வரல, அதான் கேட்கிறேன். நாளைக்கு வர வாட்டுக்கு விளையங்கள என்னதுக்கு கட்டாயம் வரணுமா? அப்ப நான் சரி இப்ப சரியான இடத்துக்கிட்ட வரணும்னு சொல்லுங்க. அவங்கள்ட்ட கொடுங்க சாய்ப்போம். ஹலோ, சரியா இடத்துக்கிட்ட வரணும். அந்த இடத்துல பேரையும் சொல்லி ரோட்டுற பேரையும் சொன்னீங்களே. சரி எவ்வளத்துக்கிட்டனா எங்க எவ்வளத்துக்கிட்ட பொத்தியில் போறதுக்கிட்ட இல்லையா? பொத்தியில் தானே சவல கடைக்கிட்டயா? சவல் இல்ல 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 இன்னும் இப்பதான் வந்து இருக்கோம். கிட்டங்கி பாலம் ரோட்டுன்னு கல்முனையில இருந்து எவ்வளவு தூரம்? கல்முனையில இருந்து எவ்வளவு தூரம் என்னது? 3-4 கிலோமீட்டர் பக்கத்துல. சரி சரி, நாங்க அவடத்திட்ட வந்துட்டு கோல் அடிக்க. காரதீவை தாண்டி வரணுமா? இல்ல இல்ல, நாங்க மட்டக்கிளப்புல இருந்து வந்து கொண்டிருக்கோம்ண்ணா. கல்முனை போதும். கல்முனைக்கு வந்துட்டு கல்முனை போதும். இல்ல இல்ல அங்க இருந்து சரி சரி, நான் கோல் அடிக்கிறேன். நான் வந்துட்டு கல்முனைக்கு வந்துட்டு நட்பெட்டி முனைக்கா அண்ணா? சரியா, சரி சரி ஓகே. சரி ஓகே ஓகே. என்ன ரோட் அது? என்ன ரோட்? காலவெட்டுவான் சந்தியனே? சரி சரி அண்ணா, சரி ஓகே. சரி ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே ஓகே. என்ன போய் பிள்ளைங்கிட்டா? இடம் பிள்ளைங்க மச்சான். சவலக்கடையாண்டா, சவலக்கடை கிட்ட வரட்டான். அது எங்க இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதேடா, போய் கேட்டு தான் போகணும். கூகுள் மேப்ல அடிச்சு பாப்போம். கூகுள் மேப்ல அடிச்சு பாப்போம். இல்லாட்டி கல்முனை கிட்ட போயிட்டு தாளை வெட்டுவான் சந்தியா, தாளை வெட்டுவான் சந்திக்கிட்ட வந்தது அவங்களுக்கு கோல் அடிக்கிட்டான். சவலை கடைக்கு வரட்டும். DSF இருக்கா வந்தாங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்டா வந்து அவ கோல்கைக்குள்ள கல்லடி என்று சொல்லி நான் சேவனி வச்சுட்டேன். அப்ப கல்லடின்னு நினைச்சிட்டு தான் அன்றைக்கு கார் எடுத்துட்டு நம்ம வலிக்கிறதுக்கு போய் அப்ப பிறகு வந்து பார்த்தா கல்லடியில இப்ப வந்து பார்த்தா கல்முனைக்கு கிட்ட வந்து போகணும். அது ஒரு புது இடம். எங்களுக்கு வந்து தெரியாது, எங்களுக்கு அந்த இடம் தெரியாது. நாங்க வந்து இனி போயிட்டு பாப்போம் இனி என்ன நடக்க போகுன்னு சொல்லி. சம்பவம் பெருசா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னாண்டா அக்காவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்தப்படியா நிக்கிறானே. நான் ஏலா என்று சொல்லி சொன்னேன். சொல்ல இல்ல கட்டாயம் வரதான் வேணும் வாங்க என்று சொல்லி நிக்கிறானே. வாங்கண்ணா, நீங்க கட்டாயம் வாங்க. நான் வந்தா இப்ப உடனே உதவி செய்யறதுன்ற ஒன்றும் இல்லை, உடனே உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னேன். அப்ப சொல்ல உடனே சொல்றாங்க வந்து பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க வந்து பார்த்தா போதும், வீடியோ எடுத்து போட்டா போதும்ண்ணா, நீங்க முதல் வாங்கலன்றாங்க. அதனால தெரிஞ்ச எனக்கு அப்படி என்ன
என்னடா அப்படி என்னடா அன்றைக்கு நம்ம போன் எடுத்து காய்ச்சி அவதானே போக்குள்ளேயே போன் வந்துச்சுல்ல. அதுதான் நான் பயந்து போயிட்டேன் 10 கிலோன்னு அம்மா திருப்பி அங்க போறாண்டு 10 இதால போயில இதெல்லாம் போறேன் தூரம் தூரம் சின்ன சின்ன தூரம் இல்ல 10 கிலோண்டா இங்க அருகம்பே சரி அருகம்பை சைடுக்கு போகணும்னே. சரி ஓகே, நாங்க அப்படியே நீ போற வழியில வந்து அப்படியே நாங்க கண்டினியூ பண்றோம். ரைட். சவளக்கடை தாளவட்டுவான் சந்தியா. தாளவட்டுவான் சந்தி. இதுக்கு வேறையா படிக்கணும் போல. நான் கவனமா இறங்கி அண்ணா அந்த சவளக்கடை தாளவட்டுவான் சந்தி எங்க இருக்கு? இந்த ரோட்டாலே போகணுமா? ஓ இது நேட்டுக்கு போனீங்கடா டைரக்டா நேட்டுக்கு போனீங்கடா இன்னொரு நாள் சந்தி வரும். அதுலயே அப்படி நேட்டுக்கு போட்டா சரி. சரி தேங்க்யூ. மச்சான் அவர் சொன்னது இடம் வீடியோ அவர் சொன்னது எனக்கு விளங்கல. வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு எனக்கு கேளு என்னண்டி. ஓகே இதால போகணும். ஓகே மக்களே, நாங்க இப்ப எந்த ஊர் மச்சான் திரும்பி சொல்ல என்ன சாவச்சேரியா? சவளக்கடை தாளவட்டுவான் சந்தி. சாயிடங்கள் எல்லாம் வருடா பார்த்து திரும்ப பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் கிரவுடா. சரியான ரோடு. என்னடா வானம் வந்து கொண்டே இருக்கு. இது இதால தான் போகணுமா? ரோட்டை காட்டுங்க. இந்த ரோட்டால தான் போகணுமா? இதால வந்து போன உடனே வந்து 2 நாச்சந்தி வருதான். நாச்சந்திலையும் திரும்பாம ஃபுல்லா போகணும். என்ன எப்படியா விடுறதுக்கு பாரு அப்படிங்க. ஓகே இப்போ நம்ம அவடத்திட்ட போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டோம்னா சரி படித்து கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டேனே. கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மட்டக்களப்புல சரியாடா ஃபினான்ஸ் கம்பெனிகள் மலிஞ்ச மாதிரி வேற எதுவும் மலியல. எங்க வாரு ஃபினான்ஸ் கம்பெனியா மக்களை கடன்காரன ஆக்குறா இல்லாத நோக்கமா? சும்மா இருந்தா சரிடாப்பா. கோல் வரும் காலையிலேயே பேங்க்ல இருந்து. நீங்க எலிஜிபிள் ஃபார் லோன், ஹவுசிங் லோன் எடுக்கலாம், கிரெடிட் கார்டு எடுக்கலாம். ஒன்றுமே ஆளை விட்டா போதுண்டா சாமி. பாலிசி போடுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க. இந்த மச்சால்ட்ட மேன் என்எஸ் வாங்கியிருக்காங்க 200. வாங்கிட்டானே அவனுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்னென்ன என்ன கதை பைத்துறேன் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரோட்டுக்கு இதால போயிருக்கீங்களா? இதால போயிருக்கியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருது. இந்த ரோட் பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதால வார ஃபர்ஸ்ட் டைம். கல்முனைக்கு வந்திருக்க மச்சான். இந்த ரோட்டுக்குள்ள வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க என்ன மாதிரி? நீங்க உலகம் சுற்றும் மாளிகை தானே? நான் கல்முனைக்கு வந்திருக்கேன். இந்த ரோட் தெரியாது எனக்கு தெரியாதான். இல்லைன்னா 4 செஞ்சு வந்தாடா இல்லையே. நான் அந்த கார் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். நீதான் கவனிக்கணும். அது ஒழுங்கு அவ்வளவு அந்த அவன் சிக்னலை போட்டு திருப்ப போறான். இந்த ஒழுங்குக்குள்ளே இதுதான் 4 சந்தி இவ்வளோடா. அதனால நேட்டுக்கு போகணுமா? போட்டு என்ன போட்டிருக்காங்களா? 4 சந்தி 1 2 3 4 நீட்டுக்கு போக சொன்னோம்னா திரும்ப சொன்னவங்களா? எதுக்கும் கேட்போமா யாட்டி ஒரு கேட்போம். இங்க இல்ல என்ன ரோட் இருக்கு? பாடசாலை ரோட், ஸ்கூல் ரோடு இருக்கு. விலங்கெல்லாம் போவோம் பார்ப்போம். அந்த அக்கா வரவு நான் அக்காங்களை வீடியோ எடுக்கல.
அப்ப தேவையில்ல. கேட்கல. என்னடா சாய் உள் ரோட்டுக்குள்ள ஓடி திருறனா? அந்த அவங்கள்ட்ட கேட்போமா? சைடுல நிப்பாட்டி கேட்குறேன். சரியா? நீங்க எப்படி முன்னிக்க காட்டுங்க. சரியா? அக்கா எந்த இருந்தா சவளக்கடை. அக்கோ இந்த சவளக்கடை எப்படி போறேன்? மெயினால போகணுமா? இப்போ இதால வெட்டி போலாமா? தேங்க்யூவா. மெயினால போகணும். என்னடா மெப்பக்கு இப்போ பார்க்குறியா இல்லாட்டி மப்ப பார்க்கவா? என்ன சந்திய என்ன ஒரு ஜங்ஷன்? என்ன ஜங்ஷன் அது? சவளக்கடை. என்ன மச்சான் வீடியோ பார்க்குறாங்களே விஷர் ஆகு மச்சான். பேர் அது என்ன பேர்? இது என்ன ரோட் அது? எடு போ. டிரைவிங்க சோதிக்கக்கூடிய ரோட். மெயினால போயாடா இல்லாட்டி? அதான் மெயின் தான். இது அப்படியே போய் மீனுக்கு வரும். விளங்கலையா அவ சொன்னது? அந்த போகுது மீன் வாகனம் எல்லாம் போகுது. போகலாமா? அதான்டா கேட்டு நம்பு. போகலாம் போமாடா கார். போகலாம். வாங்க போகலாம்டா. ஜோயிட டிரைவிங்கை பாருங்க, திறமை. அப்படியே போய் மெயினுக்கு வருது தானே. திரும்பி நம்ம வெட்டின ரோட்டுக்கிட்ட வருது ஒரியா. இடது பக்கம் திரும்பணுமா? ஒன்னும் பள்ளம் ஒன்று இருக்கிற மாதிரி. சரியா? இப்போ என்ன செய்வோம்? கோல் அடிச்சுக்கோ மறுபடி. கோல் அடிச்சுக்கோமா? அந்த நம்பரு மற்ற நம்பரால மைக்கை கிளிக் பண்ணா ஷர்ட்ல. ரைட்டு. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்போம். வேணே அவுட்ல விட்டு கதை நீ கொஞ்சம் அப்படியே இவ்வளவு நிப்பாட்டீங்களா? இந்த மகா வித்யாலயம், கணேசா மகா வித்யாலயத்தில் இந்த இடத்த சொன்ன சரிதான் லேண்ட்மேன். ஓம் அக்கா, என்னடா சேன குடியிருப்பு கணேசா வித்யாலயத்துக்கிட்ட நிக்கிறோம். எவ்வளோத்துக்கிட்ட வரணும்? ஹலோ, கோல் அடிக்க டிஎஸ் ஆஃபீஸ் கிட்ட வந்து கோல் எடுக்கவா? சரி, நாங்க அவடத்துல வந்துட்டு கோல் அடிக்கிறோமே எதுக்கு? சரி, ஓகே ஓகே. ஏதோ நம்ம இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த மாதிரி ரோட் சொல்றாங்க. நாங்க ஒரு இதுக்குள்ள வெட்டி வந்தா சரியேண்டு. அப்படி நாவலர் வீதி எந்த இருக்கு? நாவலர் வீதியில மச்சான். என்னடா டேனியோ பட்டுடா படல பூந்துட்டா இருக்குல்ல. இல்ல மச்சான், அப்படியே கேமரா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு காட்டு என்ன ஒளி இருக்குன்னு சொல்லி காட்டி அதை அப்படியே நடக்கணும் மச்சான். அவனை காலையில திடீரென்று சொல்லி காரில் ஏற்பட்ட சத்தம் என்னென்று தெரியாமல் திணைத்து போன நான். என்ன நடந்துக்கிட்டு தெரியல காருக்கு. ஓ மை காட். கீழே என்ன வீட்டுக்கு கீழே பூந்துட்டோ வரியா? உள்ளுக்குள்ள கீழே வேற குனிஞ்சு முன்னுக்கு இல்லடா, பின்னுக்கு இல்லையா? கீழே அடியில வேற என்ன பூந்துருக்க வரியா? இல்லையடா. ஒன்றும் இல்லையா? இல்லையா? ஒன்றும் இல்லையடா. அப்ப வா. ஏன் சத்தம் கேக்குது? அப்ப டிக்கிக்குள்ள என்ன வச்சிருக்கியா?
பூட்டுக்கு ஏன்டா இது சத்தம்? எடு பாப்பா. பூட்டுக்கு எதுவும் இருக்கோ தெரியா? வா போ. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு என் காருக்கு? சத்தம் இருக்கு. என்ன கேக்கு? என்னடா இது? இருக்கும் சின்ன குச்சியில பூந்துட்டு வரியா? பூந்துட்டு வரியா? அப்படியே நேட்டுக்கும் வரட்டும். இங்க இந்த இடத்தை வந்து பாருங்க மக்களே, லொக்கேஷனு. இந்த தோணியில அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க போயிட்டு பாருங்க. வட்டி தோணியில வலிச்சிட்டு வராங்க. என்ன சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க மீன் பிடிக்கிறாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க இடத்துக்கு வந்து வாரேன். இப்படியே காட்டிட்டு இல்லைங்களா? அப்படியே காட்டுங்க. பாலத்துல வந்து ஏறுறோம். இது ஒரு இதுதான் அந்த இது போல. சரி மச்சான், இப்ப அடுத்து வந்து பாருங்க பவித்ரம் பாரு மச்சான், இந்த கட்டு போட்டிருக்கு பாரு. அந்த கட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு. அதுல வந்து அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. விளங்குமா உனக்கு? இல்ல, 4. இது தண்ணி மட்டம். தண்ணி மட்டம். அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க ஏரியால வந்து வெள்ளம் கூடுதலா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கண்ணே, இப்ப இந்த கட்டு அளவுக்கு வந்து தண்ணி வரும்னு சொன்னாங்க. ஃபுல்லா தாண்டுல போயிடும். கார்ல வந்தா காருக்கு மேல தண்ணி நிக்கும் போல. இப்ப அந்த சத்தம் நின்றுட்டு எங்களுக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு. கார்ல அந்த சத்தம் திடீர்னு சொல்லி கேட்க என்ன பிரச்சனை சொல்லி நானும் போய் பார்த்தேன். என்னடா சத்தம் கேக்குன்னு கண்டுபிடிக்கலாம போயிட்டு கொழுவுப்பட்டிருக்கு. இப்ப கலண்டு இங்க சோளம் வந்து வச்சிருக்கிறாங்க. மரக்குள்ள வாங்கிட்டா சோளமா வாங்குவோம். பஸ்ஸும் இருக்கு. பஸ்ஸும் இருக்கு. ஆனா சாய் வித்தியாசமான பஸ்ஸா இருக்கு. பறந்து போகுது. பஸ்ஸ ஓடத்தான் சொன்னேன். என்ன பறக்குறீங்க? டிஎஸ் சர்வீஸ் இப்ப நேட்டு போற வாங்கிக்கல ஒரு ஆண்டு தெரியும். கான்கிரீட் ரோட் வருதான். கான்கிரீட் ரோட்டோ? வலது பக்கம் கான்கிரீட் ரோட். இந்த மல்வத்தை இந்த இருக்குடா கான்கிரீட் ரோட். அப்படியா? சவலக்கடை கான்கிரீட் ரோட். ஹலோ, அந்த கான்கிரீட் ஒன்று இருக்குன்னா அந்த சப் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. சவலக்கடை. அந்த பாலத்தெல்லாம் கழிஞ்சாச்சு. இல்ல, நீட்டுக்கு வந்தா இது இருக்குண்ணா, உப தபால் அலுவலகம் சவலக்கடன் இருக்கு. அதை அது நீட்டுக்குமே வரையா? சரி அண்ணா, சரி அண்ணா, பாருங்க. சரி. விலைக்கு பக்கம். அது பக்கத்துலயா? சரி அண்ணா, சரி அண்ணா. சரி அண்ணா, ஓகே அண்ணா. நான் அந்த சிவன் கோயில் கிட்ட வந்து இது கோல் அடிக்கும். குங்குரி ரோட்டுக்கு ஏறி. சரி, நேட்டுக்குமா ஏறிட்டு கோல் அடிக்கும். இதால இல்லையா? அதால போகணும். அதால சுத்தி போகணுமா? இல்ல, நான் நேரா போகணுமா? நேரா போனால் ஒரு சிவன் கோயில் வருதா? குடி திருப்போம். திருப்பி இருங்க. வானம் பட் ஃபுல் முஸ்பாத்தியா நமக்கு நல்ல அளவா டைம் கோல் அடிச்சிருவாரு திருப்பக்குள்ள. இல்லாட்டி இதுக்குள்ள போயிருப்போம். மல்வத்தை ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்பதானே இந்த இடமெல்லாம் பாக்குறேன். 14 கிலோமீட்டர் ஏதோ கொழும்புல இருக்கிற மாதிரி. ஓ, மல்வத்த பாருன்னு சொல்லி இருக்குடா. பாரா பாறை ரோட். பாறை. அப்படி ப்ளவுஸ் போட்டு போறானா? ஷர்ட்டா ப்ளவுஸ்? அது ஹெல்மெட் மாலும் ஹீரோஸ்டா. சவலக்கடை ஹீரோஸ். நாவிதன் வழி என்ற இதுதான்.
இதான் டிஎஸ் ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இதுதான் டிஎஸ் ஆஃபீஸ். ஓ இந்த இருக்கு டிஎஸ் ஆஃபீஸ். இந்த பிரதேச செயல நாவிதன். ஓகே டிஎஸ் ஆஃபீஸ். ஓகே கம்மனில் சேவை. இதில் ஒரு பெரிய மரத்தடியில் இது இருக்கான், சிவன் கோயில் ஒன்று இருக்கான். அப்படியே ஆக்களில ஏரியா கூப்பிட்டு நம்மள இன்னும் செய்ய போறாங்களோ அப்பா. என்னடா சீரே என்னட்ட எடுக்கிறது இந்த 2 கிட்னி ஆண்டி கிட்னியும். நான் சன்கிளாஸ் போட்டிருக்கேன் 2 எடுக்கலாம். கண்ணை தோண்டிலானே. இது அந்த பவர் என்ன சுவிட்சை தட்டணும் நெருப்பு வரும். அதுவும் லண்டன் அம்மாட பவர் இல்ல சும்மாவா. நெருங்கலாமா நெருங்கலானே. அதுவும் பிராண்டட் சன்கிளாஸ் வேறு. இந்த இருக்கு பக்கத்தாலேயே கான்கிரீட் ரோட் போகுது. இந்த இருக்கு சிவன் கோயில், அது பக்கத்தால இருந்தா போகுது கான்கிரீட் ரோட். என்னடா டிராக்டர் போற ரோட் எல்லாம் காருக்கு சொன்னா எப்படா கார் போகும்? டிராக்டர் போற ரோட் எல்லாம் கார் அங்கால டிராக்டர் கொண்டு வந்தா தாரிக்கு பகுதி. அந்த இதை காட்டு, அந்த இடத்து என்ன பாரு அந்த போர்டு பூ போர்டை ஜூம் பண்ணுவோம் மச்சான். கட்டை ஜூம் பண்ணி காட்டு. என்ன பாரு, பூமாந்தி, பூமாரடி, பூமரத்தடி. எனக்கு இந்த சன்கிளாஸ் போட்டு ஒன்றும் விளங்குது இல்லடா. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ வருது. இப்ப பின்ன கிடைக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போக போறோம் இந்த ரோட்டால. ஒற்றை அடி பாதைடா பாதி. என்னடா போயிலாடா? போலாம் போலாம், அங்கல போலாமாப்பா. ஆட்டோக்காரன் சிரிச்சிட்டு போறான். என்ன தெரியுமா, அதாவது இதுக்குள்ள வந்து பெரிய வாகனங்கள் போற இல்ல சரியா. நாங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போறோம் போல இருக்கு. இப்ப டிராக்டர் வந்தா நீ கதை முடிஞ்சு. டிராக்டர் வந்தா ரிவர்ஸ்லாம் போகணும். ரிவர்ஸ்லாம் போகணும். கடவுள்கிட்ட வேண்டுகோள்றா டிராக்டர் வரக்கூடாது. கடவுளே ஒரு டிராக்டர் ஒன்று வந்துடும். ரிவர்ஸ் அடி ஒண்ணு இல்ல, இறங்கி ஒண்ணு சொல்லுவேன் தள்ளு தள்ளு தள்ளு. நீ நேரியா போறே பாருண்டா ரோட்டு ஒற்றையடி பாதமா இருக்கிறேன். ஓ ஒன் வே. ஓடை இமேலா ஒளிய இமேலா யோசிச்சுதான் இறங்கணும் இந்த ரோட்டால வரக்குள்ள. இப்ப கோலடிங்க ஒரு தரம் யோசிச்சீங்கன்னா அண்ணன் அந்த ரோட்டாலாம் பாரம். ஓ கொஞ்சம் நிப்பாடு, நீ கொஞ்சம் ஸ்லோ. அங்கால இன்னொரு திரும்புற இது இருக்கு, அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒன்று இருக்கு. சரி சரி என்ன ஓகே. கார் வரலாம் தானே? என்னன்னா கார்ல தான் வரோம். சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே. வந்துட்டோம். ரோட்டா கிடக்குடாப்பா கடவுளே. போயிட்டு பிடிங்க தாங்க. ஃபுல் கிளியர் மச்சான் வியூ. மரத்தை விட்டுறாரா அவர்? அந்தா நிக்கிறேன். அந்த நிக்கிறா ஐயா அண்ணா நிக்கிறேன். இவரா தான் இருக்கும்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். ரைட், அந்த கையை காட்டுறேன். பொறுங்க வாமா. ரைட், இங்கே இதெல்லாம் கவனமா போகணும் மச்சான் நம்ம இந்த இடத்துல. விலங்கு உனக்கு இவர் வந்து வேற வந்து டிஷர்ட் இல்லாம நிக்கிற கோல் வேற அடிக்கிற. உனக்கு கோல் வருமான்னு சொன்னா அடிக்கிற கோல் தான் அடிக்கிற சரியா. கேளு கேளு, நீங்க களி ஓமனன் விலங்கல அன்னைக்கு மாதிரி நீங்களா நிக்கிற முன்னுக்கு. ஓகே 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 இந்த வாரம் ஓகே 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 சரி சரி. அவர் தானே பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஆனா இப்படித்தான் பார்த்து போகணும். ஜூம் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஏரியாவுக்குள்ள. ஓகே வாங்க. இப்ப எது இதுக்குள்ள போகணும்னு இருவரியாடா. இங்க வர ரோட்டு அதாலே போகணுமா? இல்லடா போ
அதான் எங்க ஊரு எங்க இதால போயில பிரச்சனை இதை நடந்து கூட தானே நம்ம அவடத்திட முன்னுக்கு போடும் சைட்ல இப்படி ஓ அதுல அதுல தொங்கல் போட்டோம் நல்ல போட்டு அதுல எங்க இது ஏத்தியுமே இல்லை அது ஒன்று பஃபரில் உடஞ்சி போயிடும் அது சின்ன துண்டுதான் சொந்தம் உணர்ச்சி வசம் ஓகே ஓகே வந்துட்டாங்க சரி வீடியோ அப்படியே ஓப்பன் ஆகிங்களா அப்படியே இனி அப்படியே அப்படியே போவோம் ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா மக்களுக்கு உண்மையான தன்மையை வந்து காட்டுவோம் விளங்க அவனுக்கு நம்ம அங்க என்ன போறோம் என்ன நடக்குது என்ன செய்ய போறோம் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா கொஞ்சம் பிடிக்கிறேன் சன்கிளாஸ் கட்டிட்டீங்கன்னு சன் கிளாஸை வச்சுட்டு போ சரியில்லை தானே சரியில்லைன்னு இல்லை வீடியோ எடுக்கல விளங்க ஒன்றுமல் தெரியுது அந்த ரோட்ல இருக்கிற எடுத்து விளங்குது இல்லை எல்லாத்தையும் போய் வச்சு போட்டு 4 கதவு முதல் பூட்டியிருக்கான்னு சொல்லி பாரு இந்த இது இருக்கணுமா இல்ல 2000 இருக்குண்ணே இல்லை அதுல இப்போ எவ்வளவு ஒரு ஆயிருக்கட்டும் இருக்கட்டும் என்ன வெக்கம்ண்டா எனக்கு நொண்டி போடுறான் வெக்கமா கிடக்கு எனக்கு ஏசி ஓப்பனா காணுண்டாப்பா என்ன வெக்கடாப்பா அது இந்த கடையில் இருந்தா ஓகே மூடு லாக் பண்ண நீ உள்ள போமனே போங்க நீங்க முன்னுக்கு நான் வரேன் நீங்க மெதுவாக தான் வருவீங்க நானும் மெதுவாக அப்படி ஓகே இதான் அந்த ஏரியாண்ணே என்ன இடம்டாது சவளக்கடையா சவளக்கடைண்ணே ஓ ஓ ஓ என்னவாண்டா ஃபர்ஸ்ட் தரம் வரக்குள்ள மட்டக்களப்பால வாரீங்களான்னு கேட்டு நாங்க வெளிக்கிடவே இல்லை பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தோம் இல்ல பேட்டி மட்டக்களப்பு டவுன் டவுன் இவங்க யாரு உங்களுக்கு தெரிஞ்சாங்களா அப்ப உங்களுக்கு சொந்தம் இல்லையா அவங்க ஏன் இங்க வந்து நிக்காங்க கல்யாணம் கட்டிட்டா இந்த வீடு தானே தானே வீடு நீங்கண்ணா இவரா நாள் ஹாய் என்ன பேர் லித்திரன் ஹலோ ஹலோ கதை பேர் என்ன காய்க்க மாட்டேனே 6 மாசம் ஆனா பெரிய ஆள் அறிக்கிறோம் வாங்களேன் இதுல இருப்போம் நம்ம இருந்து கதைப்போம் இருக்கா சரியா சரி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அக்காட்ட வந்துட்டோம் அக்கா தான் இருக்கிறாங்க நம்மளோட சின்ன பேபியும் இருக்கு பேபியை காட்டுங்க அடியா லித்திரன் சொன்னீங்களா பேர் லித்திரனா சாப்பிட்டேராவே சமைக்கதா இனி சமைக்கதானா தண்ணியில கரண்ட் இதை கொஞ்சம் கொடுங்களேன் நான் பாவமே அவன் அழுகுவானே கொஞ்சம் மிச்சு கொள்றீங்களா யாராவது ஓ சரியா அதையும் கொடுங்களேன் இது அவற்ற அந்த ரிப்போர்ட் இருங்க இல்லை சரி இந்த ஃபோனில் வந்து என்ன ஃபோனில் காய்ச்சால் வந்து இவங்க தான்
இப்போ வந்து நேர்ல வந்துட்டேன். சரி, இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? 2 பேர் கயல்விழி. கயல்வேலி. சரி, இது என்ன வச்சிருக்கீங்க இதுல? இது தம்பிட வறுக்க ம், போட்டு ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க. என்ன நடந்து? அவர் இந்த புறமாசத்துல பிறந்தவர். ஓ. அப்ப செக் பண்ணி பார்த்ததுல தலையிலையும் காதுலையும் ஒரு ஆப்ரேஷனோ இன்னும் தெரியல. போர்டில் நிக்க சொல்லி தந்திக்காங்க. கொழும்புல கிளினிக் போறேன். அவர் அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. அது சொன்னீங்க, எனக்கு எந்த ஏற்கனவே சொன்னீங்க. வசதியும் இல்லை எனக்கு. இப்போ இது யார் வீடு? இது எனக்கு நாங்க கல்யாணம் கட்டி ஓடி வந்திருந்த வீடு இங்கதான். யார் இவங்க? யார் உங்களுக்கு? எனக்கு யாருன்னு தெரியாது. இங்க வந்ததுல இருந்து சொந்தம். யாருன்னு தெரியாதா? எப்படி தெரியும்? நான் கல்யாணம் கட்டி இங்க வேறு பிறந்த இங்கதான். யார் பிறந்து? மகன் பிறந்து. அதான் எப்படி தெரியும் உங்களுக்கு இவங்கள? கல்யாணம் கட்டி இங்க எனக்கு தெரிஞ்ச இதால இவங்களை தெரியும் எனக்கு. அப்படி. சரி. அப்படியா? அப்ப நீங்க ஒரு உதவி மாதிரியான. அப்ப இப்ப நீங்க இப்ப எங்க உங்களோட வீடு எங்க? நாங்க பனங்காடு. பனங்காட்டுல இருந்து இப்ப இங்க ஏன் வந்தீங்க? எனக்கு அங்க விடுபடவே இல்ல. அவன் வித்துட்டு ஓடிட்டான். பிள்ளைய நடுவுல வருத்தக்கார பிள்ளையும் விட்டுட்டு எனக்கு சரியான கஷ்டம். விடுபடவும் இல்லை. இதுக்குள்ளேயும் இருக்கல. அது பாம்பும் சாமானும் இது கிளியர் பண்றதுக்கும் எனக்கு வசதி இல்லை. சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாம இருக்கி வருத்தக்கார பிள்ளையும் வந்துட்டு போயிட்டான். அது சரி. இப்ப சரி, உங்களுக்கு இப்ப கஷ்டம் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு விளங்கு. சரி, அது ஓகே, அது அப்படியே நிப்பாட்டுங்க. இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஏன் இங்க வந்தீங்க? எனக்கு அங்க நான் கொழும்புல தான் நான் இருந்தேன். நான் இவன் விட்டுட்டு போனதுல இருந்து கோடாவிலுக்கு வந்து நான் குழன்ற விட்ட. அப்ப அங்க இருந்த அவங்களோட குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வருது. குழந்தை பிள்ளை, இனி தண்ணி, அது இது சிலவுதோன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த இருந்த வீட்டுக்கு போவோம் மண்டுபட்டு வந்தனா. இப்ப எங்க கல்யாணம் கூட கூட ஏசினவங்க. அவன் நல்லவன் இல்ல, அவனை வித்து வித்து குடுக்குறாய் நீ ஏசினவங்க. அப்ப இப்ப இவங்களோட இவங்களோட வீடு வள ஒன்றும் இல்லை. இது தண்ணி ஒழுகுது வீடு. அப்ப அதுக்குள்ள எப்படியா இருந்து உதவியோட நீ இதே சொல்றாங்க. எங்களால இதைத்தான் தருவோம். என்ன இத இவங்களுக்கு கொடுக்க போறீங்க? அப்படியா? இல்ல, எனக்கு மாதிரி உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அக்கா ரைட்டு. 2 பிள்ளைகளா? இங்க இருக்கு. அப்ப நீ இங்க இதுலயா இருக்க போறீங்க? இதுல இருக்க போறீங்க. அப்ப என்னோட நீங்க ஸ்டார்டிங் கோல் கரைக்குள்ள ஒரு இடத்துல இருந்தீங்கல்ல? கோலாவில். அது யார் வீடு? அது கூட்டாடிற வீடு. கூட்டாடிற வீட்டுல இருந்த நீங்க? அதுக்கு முந்தி கொழும்புல இருந்த அப்பாவோட இருந்தனா. அவர் வீடு வளவெல்லாம் வித்துட்டு கட்டாரு ஓடிட்டான். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தானே, அதாவது கல்யாணம் கட்டாம ரெஜிஸ்டர் பண்ணாம தானே புள்ள பிறந்தது. சரி, இப்ப நீங்க அது கோர்ட்ஸ்ல போயிட்டு நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்களா? என்ன சொல்றாங்க கோர்ட்ஸ்ல? அவங்க கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. அவரை காணலன்னு அவர் வீட்டுக்கு லெட்டர் போகும். சரி, அவர் வர சம்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொடுத்து 1 மாசம் தானே, 2-3 மாசம் முழுதே வாங்க. சரி. அப்ப இப்பதான் 1 மாசம் தான் கொடுத்து நீங்க நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கோர்ட்ஸுக்கு அந்த கேஸ் போச்சுன்னு சொன்னா அவர் மாசம் மாசம் ஒரு 20,000 இல்லாட்டி ஒரு 30,000 ரூபாய் காசு கொடுக்க வேண்டி இருக்கும் பிள்ளைக்கா. என்ன நான் சொல்ல சரியா? என்ன கொடுக்கணும். அது இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு சொன்னாலும் டிஎன்ஏ செக் எல்லாம் பண்ணி அதை என்ன ப்ரூஃப் பண்ணுவாங்க. ப்ரூஃப் பண்ணி அது கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு இந்த வீடு இப்ப உங்களோட பேர் சொல்லிட்டீங்க, நீங்க கல்யாணம் கட்டின விஷயம் சொல்லிட்டீங்க, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வீடு வளவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க யாருன்னு தெரியாத ஒரு ஆள்தான் நிக்கிறீங்க. சரியா? நான் ஏன் இந்த கேள்வி திரும்பி திரும்பி கேட்கிற காரணம் என்னண்டா, நம்ம வீடியோ தானே செய்யறோம். இந்த வீடியோ பாக்குறாக்கள் யோசிப்பாங்க, திடீர்னு சொல்லி யாருன்னு தெரியாத ஒரு ஆள்ற வீட்டை ஒரு பொம்பளை போயிட்டு நிக்கிறேன்னு சொன்னா எப்படி நிக்கிறேன்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்ல இவருங்க 6 மாசம் இங்கதான் இருந்து. யாருன்னு இருந்து? இங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கிளினிக் எல்லாம் போறேன். இங்கதான் இவர் பிறந்தது அப்புறம் கொழும்புக்கு போனேன்னா. அப்ப உங்களுக்கு பழக்கம் இவர புருஷன்.
இப்ப உங்களுக்கு பழக்கம் வந்து அக்கடை புருஷன் தான் பழக்கம் அப்படியா? ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் பழக்கமா? அப்ப நீங்க அவ இந்த கோயில் கராக்கள்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் கட்டி இப்ப கட்டி கூட்டிட்டு வச்சு. வந்தோடனே இருக்கிற இடம் இல்லாம இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க. ஓ. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ற, நீங்க இருக்க மட்டுமே நீங்க இறந்து போக மட்டும் ஒரு உதவியா சாகும் வரைக்கும் வந்து அதான் சாகும் வரைக்கும் வந்து இந்த வீடை வந்து உங்களுக்கு தந்துருக்காங்க. நான் ஓ ஆமா நான் கதைக்கிறேன் நம்ம இருங்க வாரம். சரியா? அப்ப சாகும் மட்டும் உங்களுக்கு இந்த வீடு வந்து தந்துருக்காங்க. சரியா? அப்ப இனி வந்து நீங்க இங்க இருக்கலாம் அப்படித்தானே? இருக்கலாம். சரி, உங்களுக்கு வந்து இப்ப ஒரு வேலைக்கு போகலாம் தானே? நானா ஓ என்னன்னு சொன்னா அவங்களுக்கு கிளினிக் போறேன். அவங்கதான் சரி பிள்ளைய குடுத்துட்டு போறதுக்கு ஒருவரும் இல்ல. சரி இப்ப 1 வயசுக்கு பிறகு நான் வேலைக்கு போறது இப்ப அவருக்கு 6 மாசம். பிள்ளைய கொஞ்சம் விழாம கவனம் பார்க்க சொல்றாங்க. சரி இப்ப 1 வயசுக்கு பிறகு நம்ம வேலைக்கு போதான் வேணும். 1 வயசுக்கு பிறகு. ஓ சரி, அப்ப 1 வயசுக்கு பிறகு 1 வயசு வரை மட்டுமே கொஞ்சம் வந்து பிள்ளையோட வந்து இருந்து பிள்ளைக்குரிய வேலையை வந்து செய்யணும். அதுக்கு பிறகு 1 வயசுக்கு பிறகு நீங்க ஒரு வேலைக்கு போய் உங்களை பார்த்துக் கொள்வீங்க தானே? வேலைக்கு போய் வெளிநாடு இருந்தாலும் நான் போய் பிள்ளைய பார்ப்பேன். சரி, இப்ப வந்து என்ன தேவை உங்களுக்கு? அவசரமா என்ன தேவை இருக்கு? எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு பாயோ எதுவுமே இல்ல. எனக்கு வீட கொஞ்சம் காட்டுறீங்களா? உள்ளுக்குள்ள வாங்கலாம். பாய்ச்சிடா ஸ்டாப் பண்ண வேணாம், அப்படி வாங்க காட்டுங்க. இதுலதான் பிள்ளைய போடுறேன். எதுல இதுங்கடாப்பா இது? இது போலதான் உடுப்பு அதெல்லாம் அவங்கட. ஃபேன் இல்லனே. ஃபேன் இது அவங்கட. ஒரு சின்ன ஃபேன். பிள்ளைக்கு நுழம்ப நான் கடிச்சு சப்பி வச்சிருக்கேன். அது நாங்கள தண்ணி மாதிரி இருக்க போங்க எடுத்துட்டு போங்கம்மா. அது ஃபுல்லா ஒழுகுது. இதோ பாம்பு வந்துட்டு. பாம்பு வருதா? அப்ப மழை பெஞ்சா இதால தண்ணி வருமானே? இல்ல இப்போதைக்கு நார்மலா வந்து என்ன சொல்ற, ஒரு தகரங்கள் மாதிரி வச்சா ஓகேவா இருக்குன்னு தானே? அது குழந்தை பறக்குது காத்துக்கு. நான் வச்சது நான் பறந்துட்டு வச்சு பறந்துட்டேனே. இது சட்டி பண்ணலாம் அவங்கடா? இது அவங்கட. இது மட்டும்தான் அந்த பேக்கு. பிள்ளைக்குரிய சாமான எதுவுமே இல்ல. இது மட்டும் தானே அவங்க பேக்? ஓ இந்த என்ன சமையல்? சமைக்கல, வயத்தங்க வெட்டி வச்சிருக்கு. சோறு வைக்கலையா? அது அவங்களோட அம்மாங்களுக்கு சமைக்கிறது. எனக்கு தருவாங்க கொஞ்சம். அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தருவாங்கன்னு. இப்ப இது மனசுல கூட அங்க போகணும். இன்னைக்கு போகணும். குளிக்கிறெல்லாம் தண்ணி அவங்களுக்குமே ஆம்பளை இல்ல. அவக்கு இப்ப அவங்களுக்கு உதவி வீடு மட்டும் இதுக்குள்ள இது சுத்தப்படுத்தி தந்திருக்காங்க. மற்றும்படி இப்ப நீங்க எங்க இருக்கிற? நீங்க கொஞ்சம் வாங்கல, நீங்க வீடியோக்கு வரலாம், கதைக்கலாமா? ஓ வாங்கல கொஞ்சம். இல்ல சொல்லுங்க அந்த விஷயங்களை சொல்லுங்க. எனக்கு வந்து உப்பு சப்பு இல்லாம இருக்கு. நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு சொல்லி இவ இந்த குழந்தை கிடத்த இடத்த வாயில இருங்களேன். அவனும் விட்டு போட்டு போயிட்டான். ஒரு ஆள் முன்னிட்டு நீங்க இதுல பக்கத்துல நில்லுங்களா? இல்லதானே வேணும். அப்ப நீ சொல்ல இல்லாட்டி வடிவாரி கேட்கறதுக்கு கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்காதீங்களா? சைட்ல வந்து நில்லுங்க, சைட்ல நில்லுங்க, இங்க வாங்க. அப்ப இந்த கடைக்காரன் என்ன செஞ்சான், அவரு முன்னிட்டு சாமம் வாங்கி கொடுத்து அவனை கொண்டு கடைக்காரன் பொலியில கொடுத்துட்டான். கடைக்காரன் பொலியில கொடுத்தோன்னே அவன்கிட்ட கட்டுறதுக்கு வசதி இல்லை. அவன் என்ன செஞ்சான், திரும்ப இவைய கொடுத்துட்டான். இப்போ பொலிசிக்கு விளக்கத்துக்கு வந்தோடனே கட்டுறதுக்கு வசதி இல்லையே, குழந்தை பிள்ளையோட பொலிசிக்கு அடக்க இயலாது. அவன் நினைச்சான் இப்ப என்ன நடந்தது உள்ள பிறந்த இடத்த சாமான இது வாங்கி கொடுத்த சாப்பாடு சாமான் அது இது விட்டு போட்டு அவன் போயிட்டான். அப்ப அதாவது புருஷன் விட்டுட்டு போயிட்டான். உங்களை போல ஒரு ஆள் உதவி செஞ்சு ஒரு கடையில முன்னிட்டு சாமான் வாங்கி கொடுத்து இவங்களுக்கு சரி அந்த கடன் அவன் புரிஞ்சங்காரன் கட்டலையே, அவன் போயிட்டான். இவர் என்ன தம்பி புறமாசத்துல பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனேன். அப்ப எனக்கு சமைச்சு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வாங்களேன்.
அங்க பாத்துக்கங்க. சமைச்சு சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு இதுவும் இல்ல. ம். அப்ப இவங்கட தம்பி தான் முன்னுண்டு எனக்கு எங்கட மாப்பிள்ளைய கூட்டிக் கொண்டு சாமம் வாங்கி கொடுத்தேன். கடையில சாமம் வாங்கி கொடுத்தேன். சரி. அப்ப அவங்க என்ன செஞ்சா, அவர் என்ன விட்டு போட்டு ஓடிட்டாரு. இவங்கட தம்பி என்ன கொண்டு பொருசுல கொண்டு கொடுத்த காசி கடைக்காரன் கொண்டு அவனே கொடுத்த போலீஸ்ல. அவன் கொண்டு வேலை கொடுத்து கடைக்காரன் கொண்டு போயிட்டு உங்களோட தம்பி போலீஸ்ல கொடுத்து. எவ்வளவுக்கு சாமம் வாங்கினேன்? வேலைக்கு தான் தெரியும். 45,000. சரி. போலீஸ்ல கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நான் சொன்னேன் எனக்கு இப்ப கட்டுறதுக்கு வசதி இல்ல. நேத்து போலீஸ்ல பழக்கம். நேத்தா முந்த நாள் எல்லாம் படிவா சொல்லு. ஏன்னா கொஞ்சம் மக்கா இப்ப நான் இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் ஒருக்கா வடிவா சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்றேன் வடிவா சொன்னாதே எனக்கு சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி பசிக்குதா சாப்பாடு வேணுமான்னு என்கிட்ட கேட்கல. என்ன சாப்பாடு கேட்கல. போலீஸ் என்னஞ்சாண்டா தம்பி இவே அடைக்கலாது குழந்தை புள்ள. அவ போலீஸ் வந்து இந்த வீட்டு கைதி மாதிரி இங்க நில்லு இந்த கடன் கட்டும் வரைக்கும் வீட்டுல நில்லுன்ட்டு போலீஸ் விட்டுருக்கான். அப்ப நீங்க கேட்டானே பரங்காடு நீங்க என்னத்துக்கு வந்தண்டு போலீஸ் வழக்கத்துக்கு வந்த முந்த நாள். அப்ப அங்க போலீஸ் அந்த கடைக்காரனுக்கு காசு கட்டினா போலீஸ்ல இருந்து கேஸ் வாபஸ் வரலாம். இப்ப அந்த பிரச்சனைக்காக தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. அதான் உண்மை. இப்ப அதுக்கும் தான் நிக்க இடமும் இல்லை, வீடு வளமும் இல்லை. அங்க ஒரு ஆள் கதைங்க என்ன மைக்கு இருக்கிற ஆள் கதைக்கிறது தான் விளங்கும். இதுல கொழுவுங்கம்மா. இதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன் அக்கா. ஒரு விஷயம் படியா வந்து விளங்கி கொள்ளுங்க. நான் திரும்பியும் சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்து இப்ப நான் வந்து கொஞ்சம் இருங்க. இவ்வளவு தூரம் வந்து நான் இப்ப உங்களை வந்து வீடியோ எடுக்கிறேன். சரியா? உங்களோட பிரச்சனை எல்லாம் பார்த்து எல்லாமே பார்த்து எடுக்கிறேன். அப்ப இந்த வீடியோ வந்து நான் யூடியூப் கொஞ்சம் பாருங்க யூடியூப்ல போடுவேன். யூடியூப்ல போடக்குள்ள நிறைய மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க. சரியா? நிறைய மக்கள் பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் எதுவும் வந்து நீங்க சொல்லாம விட்டீங்கடா அவங்க என்ன தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க, அந்த அக்காவா அவையா அவ அங்க இருந்தவ இங்க இருக்கிற அவ அங்க இருக்கணும் இங்க இருக்கிறா. சரியா? அடுத்த விஷயம் வந்து நான் சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க பெரிய ஆள் தானே. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்கிறேன்னு சொன்னா நீங்க தான் அதை முழுமையா சொல்லணும். விளங்குதா? இப்ப ஒரு விஷயத்த மறைச்சி ஒரு விஷயத்த சொல்லலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. அடுத்தது வந்து அடுத்த விஷயம் கேளுங்க. இப்ப நான் வந்து கதைக்கு வரக்குள்ள கஷ்டம், சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, பிள்ளைக்கு பால்மா இல்லைன்னு சொல்லி கதையை கதைச்சிட்டு இருந்து வேலை இல்லக்கா. அதை நீங்க சொல்லிட்டீங்க முன்னுக்கு. என்ன விளங்கிட்டு தானே? இப்ப கஷ்டம், சாப்பிடுறதுக்கு இல்ல, இடம் இல்லைன்றதை நீங்க முன்னுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு வந்து தேவை என்னன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன காரணத்துக்கு அங்கே வந்தீங்க, அந்த கடன் பிரச்சனை அண்ணன் வந்து சொன்னேன், அந்த கடன் பிரச்சனை போலீஸ் பிரச்சனை சொன்னேன், அதெல்லாம் நீங்க தான் முழுமையா எனக்கு சொல்லணும். சரியா? நான் குத்தி கேட்கலாது. சரி, ஓகே, நான் சொல்றேன். நான் 6 மாசம் இங்க கிளினிக் போயிட்டு இருந்தேனா. சரி. கிளினிக் போயிட்டு இருக்கக்குள்ள பாப்பா கிடைக்கிறதுக்கு அப்ப இவங்க சொன்ன இவங்க சொந்தக்காராக்கள் என்னஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு சாமான் 15,000 ரூபாய்க்கு பெஸ்டா சாமான் எடுத்து தந்தாங்க. சரி. அதுக்கு பிறகு எனக்கு பாபா குற மாசத்துல கிடைக்கக்குள்ள பிறகு அவங்க 20,000க்கு சாமான் தந்தாங்க. 15,000, 20,000, 35,000. பிறகு ஒரு 15,000க்கோ 10,000க்கோ 50,000 நான் குடும்பம் இருக்கேன் இவங்க சொன்னாங்க. சரி. அப்ப சொல்லையும் அப்ப பாபா கிடைக்கையும் இவர் கொழும்புல இருந்தவர். சரி. அப்ப பதிவு வைக்கிறதுக்கு இவர் வரலன்னு சொல்ல அப்ப நான் கொழும்புக்கு போனேன் பிள்ளையோட. பதிவு வைக்க போறது இவங்க என்ன செஞ்சிக்காங்க, காசு நான் எப்படி அதை அவர்கிட்ட வாங்கி தாரேன்னு நான் வாங்கினது உண்மைதான், நான் வாங்கி தாரேன்னு சொல்லிவிட எனக்கிட்ட இல்ல காசு, நான் போய் அவர்கிட்ட வாங்கி தாரேன்னு சொல்லையும் சரியாண்டு போட்டு அவங்க விட்டுட்டாங்க இவங்களுக்கு. அப்ப நான் இவர் பிறந்து 4 மாசத்தால வந்தேன். 5 மாசத்துல வந்தேன் நான் இங்க. அப்ப இவங்க காசு கட்டலன்னு சொல்ல இவங்களோட தம்பி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா என்ன கொண்ட போலீஸ்ல கொடுத்தது. அக்கரப்பத்து போலீஸ்ல கொடுத்தேன். என்டி போட்டேன். அப்ப என்டி போடையும் அவங்க சொன்னாங்க. அப்ப நான் போனேன்னா போகையும் அவங்க சொன்னாங்க சவளக்கடை போலீஸுக்கு போங்கண்டு. அப்ப சவளக்கடை போலீஸுக்கு நான் வந்தேனா. சவளக்கடை போலீஸுக்கு வர அவங்க சொன்னாங்க இப்ப இந்த காசு கட்டுவீங்கண்டு. நான் சொன்னேன் எனக்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்ல, நான் கட்டுவேன் காசு எனக்கு கிடைக்கும் போது நான் கட்டுவேன். எத்தனை மாசத்துக்குள்ள கட்டி முடிப்பீங்க, சிறு கொடுங்கன்னு சொன்னாங்க. இவருக்கு எப்படியாவது புள்ள சில கட்டினா நான் 11ஆம் மாசத்துக்குள்ள காசு கொடுப்பேன்னு சொன்னேன். சரியாண்டு போட்டு முத்திரையோடு சைமைக்கு கொடுத்துட்டேன். புள்ள செலவு கட்டுனாண்டா எப்படி கட்டிடுற புள்ள செலவுக்கு காசு இல்ல பொலிசால அந்த அவரே சிரிக்கிறேன்டா
இல்ல பிள்ளைக்கு இப்ப அவர் காசு கட்ட வருதாரு. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க 1 மாசம் தான் கோர்ட்ஸ்ல வந்து கேஸ் போட்டுன்னு சொல்லி சொன்னீங்க. ஓ அப்ப எப்படி அவர் புள்ள செலவு கட்டியாரு? அது இன்னும் ஒன்றும் ஓகே இல்ல ஆகலன்னு அவங்களோட சொன்னீங்கன்னு எனக்கு அண்ணனாக்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க எனக்கு. ஒழுங்குபடுத்தி அவைய இன்னும் அவன் சீக்கிரத்தை கண்டுபிடிக்கல. அதெல்லாம் விட்டு போட்டு இதை வந்து அங்க ஒரு உதவி செய்கிறது இந்த கடன் பொலியில இருந்து கலரப்பாரு தேவையில்லாத நாங்கள் டைம் பிள்ளையாக்கா இது என்ன இது? இல்ல அதான் இப்ப புள்ள செலவு வந்து இப்ப வந்து எப்படி அந்த நம்பிக்கை வேர்ட் கொடுத்தீங்க வந்தாக்க இப்ப கோர்ட்ஸுக்கு இப்பதான் 1 மாசத்துக்கு கொடுத்துருக்கீங்க. இனி கோர்ட்ஸ் ஆளை பார்த்து இனி அவர் வந்து சொல்லுவார் இது எந்த புள்ள இல்ல இவ வேற யாரையோட பெத்திட்டான்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். சொன்னோன்னே என்ன நடக்கும்? கோர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? டிஎன்ஏ செக் பண்ணணும். ஆமா. அப்ப டிஎன்ஏ செக் பண்ண பிறகு என்ன நடக்கும்? உங்களோட புள்ள அவரோட புள்ள என்றது வந்து வரும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம புள்ளை பத்தி தப்புன்னு சொல்லி ஒரு ஃபைன் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து புள்ளைக்கு மாசம் மாசம் இவ்வளவு காசு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு நடக்கிற விஷயம் இல்லையாக்கா? வருஷ கணக்கா? ஓ பாத்தீங்களா 3 வருஷமா உங்களுக்கு இப்ப நடக்காது. ஆனா உங்களுக்கு காசு வரும். ஆனா 3 வருஷமா அப்ப அதை எப்படி நீங்க புள்ளை செலவுக்கு வந்து தருவீர் அந்த நம்பிக்கையில நீங்க சொல்லியிருக்கேல சொல்லுங்க இப்ப. அதுக்கு எனக்கு ஒருவரும் இல்லை. எனக்கு வந்து முன்னின்று செய்யறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. அப்ப நான் பொலிசிக்கிற சொல்ல தனி வேணும். என்ன அடைக்கல அவங்க ஒண்ணுமே செய்யல. எப்ப குடுப்பீங்க இல்லன்னு சொன்னா உங்களை கோர்ட்டுக்கு போறோம் இணக்க சபை குடுப்போம்னு சொன்னாங்க. சரி நான் அந்த பயத்துல நான் இங்க வந்து இருக்கேயும் இல்ல கட்ட ரிமாண்ட் பண்ணி இங்க இருக்க விடையும் இல்ல அவங்க. எனக்கு வீடு வாழவு இல்லைன்றதுக்காக இங்க வந்து அதுக்கு பிறகு இப்ப போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க தானே, போலீஸ்ட்ட நீங்க சொல்லிட்டீங்க தானே, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? நீங்க கோவப்படாதீங்க, ஆறுதல கதைங்க, டென்ஷன் ஆக வேணாம். நான் கோவப்படல, டென்ஷன் ஆக வேணாம், ஆறுதலா பேசுங்க. ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கதைக்கிற காரணம் என்றா நான் கேள்வி ஏன் கேட்கிறேன்டாக்கா கேட்கதான் ஆன்சர் வரும் இல்லைங்க. இல்ல இவங்க சொல்றாங்க இப்ப இல்ல இவங்க சொல்றாங்க மாமா சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். கோவப்பட நீங்க கோவப்பட அங்க வீடியோல அப்படியே நீங்க கோவப்படுற மாதிரி ரஃபாற மாதிரி அடிக்கிற மாதிரி இல்ல இல்ல யோசிப்பாங்க. என்னடா இப்ப ஒரு கோவக்கார பிள்ளைக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்ல நான் கோவப்படல அப்படி இல்ல சொல்றேன். அடுத்த விஷயம் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்க முதல் அந்த ஃப்ரெண்ட் வீட்டையும் இப்ப போய் இருக்கல அவங்களுக்கு. அதுதான் அவங்க குடும்பக்காராக்கள் அவங்களோட அது பாத்தீங்களா அவங்க எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிருந்தீங்கன்னு சொன்னாலே இல்ல இப்ப அவங்கள வந்து இழுக்க தேவையில்லை இதுக்குள்ள. இப்ப அவங்களோட குடும்பம் ஃபேமிலி அண்ணன் தம்பி அம்மா தங்கச்சி ஒரு பேரும் இல்ல. அவங்க நல்லா பார்த்தாங்க பழைய முறைக்கு. அந்த இடத்துல அப்பாட அப்பா அங்க இருக்காரு. அவர் கடுமாடா அவர் பிரச்சனைப்பட்டவருக்கு ஒரு பேரும் இல்ல. சண்டை பிடிக்கிறாளா? ஏன் என்ன வேலை செய்யறாரு? பிசினஸா? அப்ப உங்களோட மிஸ்டரா உங்களோட ஹஸ்பண்ட் ஆக்கள் எல்லாம் வசதியான ஆகலாம். வசதி என்ன இப்படித்தான் எந்த காசை வெளிநாட்டுல உழைச்ச காசை எடுத்து வசதி பலவித்த காசு எடுத்து வசதி. நீங்க உழைச்சு அனுப்பின காசா? 8 லட்சம் இந்த 8 வருஷம் இருந்த காசு. எவ்வளவு ஒரு மாசம் உழைச்சீங்க? ஒரு மாசம் மணிநேரம் எனக்கு 70,000 அப்படி. நீங்க அங்க இருக்குள்ள லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படியா? லவ் பண்ணிட்டு அப்ப ஒவ்வொரு மாசம் இவருக்கு காசு அனுப்புனீங்களா? எவ்வளவு அனுப்புனீங்க? நான் 50 அனுப்புவேன். அது கணக்கு வழக்கம் இல்ல? கணக்கு வழக்கம் இல்ல. குடுப்பேன் கவிரிட்ட அடிப்பேன். சம்பள காசு இல்ல. அங்க எனக்கு தேவை ஒண்ணும் இல்லையே சாப்பாடு எல்லாமே அவங்க ஆபீஸ்ல அந்த வீட்லயே சாப்பாடு கூட அப்ப காசு இருக்கிறதால அனுப்புறேன். எத்தனை வருஷம் இல்லைங்க? 8 வருஷம். 8 வருஷம். ஒரு ரூபா நீங்க சேர்த்து வைக்கல? பேங்க்ல போடல? அது சரி. இப்ப நீங்க காசு போட்டு அந்த ஸ்லிப் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். போன ஆதாரம் எல்லாத்தையும். என்ன கரைச்சல்? ஏன் அப்படி செஞ்சவரு? உங்களுக்கு லவ் பண்ணக்குள்ள விளங்கிருக்குமே இவர் கொஞ்சம் பிரச்சனையான ஆளுண்டு. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 8 வருஷமா? 8 வருஷம் கூடி பேசின கதைச்சதுதான். காசு அப்படியே எடுத்துட்டான். எல்லாத்தையும் வளவு வித்து ஏற்கனவே நம்ம வாங்கின வளவு எல்லாத்தையும் வித்துட்டு தான்
இப்ப கட்டாருக்கு ஓடிட்டா. நீங்க வளவு வாங்குனீங்களா? ஓ. எத்தனை பேஜ் வளவு வாங்குனீங்க? வளவு வந்து அது ஏற்கனவே எனக்கு தந்த வளவுண்டு. யார் தந்து? அது முதலிய அவங்க முதலிய அவங்க கதை புழைக்குதா? முதல் கல்யாணம் கட்ட அவங்கள நான் என்னன்னு சொன்ன அவங்க இதுக்குள்ள எடுக்கிறல்லண்ணா பிரதர். நீங்க இப்ப 2வது கல்யாணமா? ஓ நான் ரெக்கார்டிங்ல காய்ச்சேன் தானே. ஓ சரி அதுல அவங்க தந்து வளவை நான் பொலிசுல கொடுத்து எடுத்து வித்து எவ்வளவு வித்துறீங்க? எவ்வளவு வித்து? 14 லட்சம். 14 லட்சம். அந்த 14 லட்சம் அத அப்படியே என்ன இப்படி தன்னு அவன் எடுத்துட்டு கல்யாணம் கட்டுறா அவர் அக்காட கல்யாணம் கட்டியாமண்டு கட்டினா நம்ம நல்லா வாழலாம் இங்க வந்து சவள கடையில வீடு வாங்கிருக்கலாம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டா. இது இவங்களுக்கு கொடுக்குற காசு நான் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்த நேரம் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு பார்க்க வரலன்றதுக்காக அரிசி அம்மா வாங்கி தந்த காசுதான். என்ன காசு? இந்த கடையில அரிசி கொச்சிக்கா காஞ்சி வச்சுக்கா சாமான் சாப்பாடு அந்த இது அந்த அதாவது சாப்பிட்றதுக்கு இப்ப உங்களோட தேவைக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கின காசு வந்து 50,000 கடன் கடைக்காரன் கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டான். உங்களோட தம்பி என்ன செய்யுது? அது சரி. இப்ப எவ்வளவு நாள் இந்த கடன்? இப்ப எவ்வளவு நாள் இருக்கு இந்த கடன்? இது வந்து 6 மாசம். 6 மாசம் வேற பிறந்த நேரம் யாருக்கு? சரி அப்ப இப்ப இப்படி பிரச்சனை இருக்குண்ணே. இப்ப என்ன செஞ்சாக்கா உங்களுக்கு என்ன தீர்வு கொண்டு வேணுங்க? எனக்கு தீர்வு ஒன்று இல்ல தம்பி. நீங்க எனக்கு கையில காசு தராடி பரவாயில்ல. என்ன புள்ளோட வருத்தம் என்னன்னு பார்த்து எனக்கு தந்தா காணும். அத ஒரு வயசு நீங்க இந்த மகனுக்கு வந்து ஏன்னு சொன்னா எனக்கு புள்ளைய விட்டு போட்டு வீட்டு வேலைக்கும் போகலாது. ஒரு ஹோட்டல்லையும் வேலை பார்க்கலாது. சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல. என் புள்ளோட வருத்தத்துக்கு ஒரு உதவி செய்யுங்க. அவ்வளவு நாங்க இருக்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன செய்யணும் தாங்க? இதுல என்ன வருத்தம்னு சொல்றாங்க? அவருக்கு தலையில ஒரு சின்ன ஒரு இதம் இந்த இருக்குது. போட்டுக்கு வேற சொல்லிருக்காங்க. எனக்கு ஒரு எந்த உதவி நான் கேட்கல. இந்த பிள்ளை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நாளை கொண்டு போகணும். கொழும்புக்கு ராகம் ஹாஸ்பிட்டல். ராகம். அதுக்கு இப்ப எவ்வளவு வேணும்னு சொன்னீங்க? ராகம் ஹாஸ்பிட்டல் ஒரு அக்காவை கூட்டிட்டு போறேன் நான். சாப்பாடு சாமான் இனி பிள்ளைக்குரிய சாமான் எல்லாம் வாங்கணும். எனக்கு அந்த காசு கையில தராட்டியும் பரவாயில்ல. சரி என்னை கூட்டி கொண்டு போய் என் பிள்ளையோட பிரச்சனையை பார்த்துப்பட்டு நான் வெளிநாடு போய் நான் பாப்பேன். நீங்க பழைய மாதிரி உழைக்க தொடங்கி நல்ல நான் உழைச்ச என் பிள்ளை இனிமேல் என் பிள்ளைக்காக பிள்ளை 2 பேருக்குமா. இப்ப உங்களுக்கு ஏற்கனவே போன வேலையை போகலாமண்ணே? ஏற்கனவே போன நான் வெளிநாடு போவேன். நான் உழைப்பேன். இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? இங்கிலீஷ்லாம் தெரியுமா உங்களுக்கு? படிக்கல. எந்த நாட்டுல இருந்த நீங்க? நான் குவைத்துல இருந்தேன். நான் சவுதியில இருந்தேன். அரபிலாம் தெரியுமா? இப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? இப்ப காசு தானே இப்ப எல்லாத்துக்கும் மாசம் போட்டுக்கு போக சொல்லிருக்காங்க. சரி சரியா பிரதர்? பிறகு இப்ப தம்பிய நாளைக்கு கொண்டு போகணும் ஊசி போடுறதுக்கு. 6 மாதி ஊசி போடுறதுக்கு. எனக்கு அந்த வசதி ஒன்றுமே இல்ல. கடன் நான் கொடுப்பேன். என்னால உழைச்சி நான் கொடுப்பேன். எனக்கு தைரியம் இருக்குது. எனக்கு வயசு இல்ல. ஆனா இப்ப உள்ளே வச்சுட்டு ஒண்ணும் செஞ்சு உள்ள. சரி சரி நீங்க இப்ப சொல்ற கதை சரியா சொல்றீங்க. நான் ஏற்றுக்கொள்றேன். சரியா? இல்ல அக்கா இப்ப நீங்க கதைக்கிறத சரியா கதைக்கிறீங்க. எனக்கு இதுதான் வேணும். இந்த நம்பிக்கை தான் வேணும். என்ன உழைக்க இயலும்ன்ற இந்த நம்பிக்கை தான் வேணும். பால் குடிக்கிற பிள்ளைங்க உடம்பு ஃபுல்லா குத்தி வச்சிருக்குது. இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்? தலையில என்ன? அந்த தலையில ஒரு வீக்கம் உண்டு. குறமாசத்துல பிறந்தவர். அதால ஒரு வீக்கம் ஒன்று இருக்குது. அது பயப்பட தேவையில்லைன்னு என்கிட்ட சொல்றாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. சரி இப்ப என்னத்துக்கு கிளினிக் கொண்டு போறீங்க? கிளினிக் போறதுக்கு தான். இப்ப காதடியில கொஞ்சம் மிதிக்குதாமன்னு சொல்றாங்க. அதை என்ன செய்யறாங்க? இல்லாம இல்ல ஊசி மூலமா தான் இவங்க செய்வாங்க. இன்ஜெக்ஷன் மூலமா இல்லாம அதை கரைக்க பாக்குறாங்க. இப்ப அது எவ்வளவு கரைஞ்சிருக்கு? அந்த அளவுக்கு குறையல. அதே மாதிரிதான் இருக்குது அவருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு தான் இந்த தந்துருக்குறாங்க.
நான் வர சொல்லிருக்கிறேன். எவ்வளவு அண்ணன் நீங்க சொல்லுங்க எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு கொழம்பு போயிட்டு? எனக்கு நேரத்தோட 55,000 57,000 ரூபாய் காசு உதவி செஞ்சாங்க. 50,000 கூட காசு தானே, அது தேவையில்ல. 50,000 என்னத்துக்கு கொழும்பு போறதுக்குண்ணே? எனக்கு உதவி செஞ்சவங்கன்னு சொல்லுவேன். அதில் கொழும்பு தான் போயிட்டு வந்தீங்களா? இந்த அறிக்கோ போட்டு வந்து நீங்க சொல்லிருக்கிறாங்க. எதுன்னு தம்பிய போர்டுல நிக்க சொல்லிருக்காங்க வார்டுல. ஏபிஆர் டெஸ்ட் ஒண்ணுன்னு. ஓ 11/6 6ஆம் தேதி நான் அங்க நிக்கணும். அடுத்த மாசம் 6ஆம் தேதி ஓ நிக்கணும். இப்ப நாளைக்கு அவருக்கு 6 மாத்தி ஊசி போட போகணும். இப்ப உங்களுக்கு ஒரு 20,000 காசு இருந்தா காணுமா? கொழும்புக்கு போய் வர்றதுன்னு சொன்னா அவங்க தந்ததுல 39,000 செலவு. எனக்கு 39,000 செலவு. அப்ப 39,000 வேணுமா உங்களுக்கு? தம்பிக்கு மாப்பட்டி வாங்கணும். இனி பிள்ளைக்குரிய சாமான் எவ்வளவு வேணும் அக்கா? 20,000 வேணுமா? 10,000 வேணுமா? 30,000 வேணுமா? 40,000 வேணுமா? எவ்வளவு அக்கா வேணும்? நீங்க சொன்னீங்கன்னா வீடியோல சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப யாரும் பார்த்துட்டு உதவி செய்வாங்கன்னு. இப்ப எனக்கு 6 மாசத்துல ஒரு உதவி வேணும். எனக்கு இப்ப ஊசி போடுறதுக்கும் கொழும்பு போறதுக்கு தேவை. எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும் நீங்க சொல்றீங்க? நீ இப்ப நான் சொல்லல. 5,000 இருந்தா காணுமாக்கா? காணாதானே? 10,000 இருந்தா காணாது தானே? விலங்கு தானே உங்களுக்கு காணாது. அப்ப எவ்வளவு தேவைப்படும் மட்டும் சொன்னா தானே நான் ஏதாவது செய்யறேன். எனக்கு 39,000 ரூபாய் காசு செலவு. அப்புறம் 40,000 ரூபாய் காசு இருந்தா காணுமா உங்களுக்கு? அதாவது கொழும்பு போயிட்டு வர்றதுக்கு 40,000 காசு இருந்தா 11ஆம் மாசம் வேணும் போர்டுல நிக்கிறதுக்கு. திரும்பி ஏன் 11ஆம் மாசம் இந்த இதுக்கு வேணும்? ஏன் 40,000 ஏன் உங்களுக்கு அப்படி செலவு போகுது? இப்ப அந்த போனை தாங்க போயிட்டு இது தாங்க சாம்சங். இது இந்த 40,000 ஏன் அப்படி செலவு? உங்களோட செலவை கொஞ்சம் சொல்லுங்களேன் போய்க்காம. செலவு தம்பிக்கு பம்பஸ் வாங்குவேன். இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் பெம்பஸுக்கும் சம்மதம் இருக்கா? ஓ ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல செலவை சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். தம்பியோட செலவு வேறையா பாப்போம். தம்பிக்கு சாப்பாடு செலவுல இருந்து அந்த பிஸ்கட் வாங்குறது அதை விடுங்க. நம்ம கொழும்பு கொண்டு போறதுக்குரிய செலவு சொல்லுங்க. கொழும்புக்கு ஒரு அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு பஸ் டிக்கெட் 1,200 ரூபாய். 1,200 தர 2,400 ரெண்டு பேருக்கும் 3 சீட் எடுக்கிறேன். 3 பெரிய சீட் எடுக்கிறீங்களா? சரி 3,600 ரூபா. அதாவது இங்க இருந்து நீங்க கொழும்பு போறதுக்கு பஸ்ல 3 பேருக்கு 2 நீங்களும் மகனும் இன்னொரு அக்கா யாரு உங்களோட ஃப்ரெண்டா? சரி அப்ப போயிட்டு வாரதுக்கு மட்டுமே 7,200 ரூபா தான் உங்களுக்கு செலவு போகும். சரி இப்ப நீங்க போயிட்டு கொழும்புல போயிட்டு இறங்குறீங்கன்னு வைங்களேன். எங்க பெட்டால தானே இறங்குவீங்க? பெட்டால இறங்குவீங்க. இறங்கி அங்க இருந்து போறதுக்கு 1,500 ரூபா ஆட்டோ காசு. ஆட்டோலயா போறீங்க? பஸ் எங்களுக்கு தெரியாது போறதுக்கு. அதுல பஸ்ல ஏறி போறதுக்கெல்லாம் தெரியாது. அதுல ஆட்டோல அவரும் கூட்டிட்டு போறேன் முதல். சரி அப்ப அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு 1,500 ரூபா. சரி அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே பிள்ளைய கொண்டு போயிட்டு வைக்கிறீங்கன்னு வச்சு ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்டா செய்றீங்களா ஜெனரலா செய்றீங்களா? இல்ல பிரைவேட்டா இல்ல ஜெனரல் கவர்மெண்ட் தானே. அப்ப ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான செலவும் இல்ல. இல்ல ரத்தம் செக் பண்ண சொல்லுவாங்க பிள்ளட. அதுக்கு எவ்வளவு வரும்? அதுக்கு எடுப்பாங்க 3,000 2,500 ரூபாய் எடுப்பாங்க. சரி நான் 3,000 போடுறேன். சரியா? ரத்தம் டெஸ்ட் பண்ண அது எந்த நேரம்ல இந்த தடவை மட்டும் செய்யணுங்க. இந்த தடவை மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணணும். அது ஒவ்வொரு நாளும் இனி செய்ய தேவையில்ல. அது தெரியல. சரி அப்ப அதுக்கு ஒரு 3,000 போட்டிருக்கேன். சரியா? பிறகு நீங்க இங்க இருந்து இப்ப இரவு தானே வலிக்கிடுவீங்க. இரவு வலிக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு சாப்பிட்டு தானே வலிக்கிறீங்க. இல்ல அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அவளுக்கு கொடுக்குறீங்க. சரி சாப்பாடு வந்து 2 பேருக்கும் ஒரு 1,000 ரூபாய்க்கு காணும் தானே. ஒரு கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸோ இல்லாட்டி ஏதோ உண்டு. ஒரு 1,000 ரூபாய்க்கு காணும் தானே. 2 பேரும் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு 1,000 ரூபாய் இங்க இருந்து நீங்க வலிக்கிட்டு போறதுக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்டு நீங்க பஸ்ல போறீங்க. அங்க போயிட்டு இப்ப பாருங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். இப்ப அங்க போயிட்டு இறங்கிட்டீங்க. இறங்கி வந்து பெட்டால இருந்து இப்ப ஆட்டோக்கு 1,500 ரூபா சொன்னீங்க. அப்ப காலையில சாப்பாடு வந்து உங்களுக்கு 3 இருந்து கொஞ்சம் காலையில சாப்பாடு இப்ப நீங்க இறங்குறோட பசிக்கும் தானே. எப்படியும் ஒரு காலையில சாப்பாடு ஒரு 600 ரூபா. சரியா? நார்மலா இப்ப இடியப்பம் அது சாப்பிட்டாலும் ஓகே தானே. அப்ப ரைட். அதுக்கு பிறகு வந்து ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்து 1,500 ஆட்டோ. திரும்பி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாரீங்க. அப்ப திரும்பி ஒரு 1,500 ரூபா போகுது. திரும்பி அங்க இருந்து வாரீங்க. வந்து இப்ப ரூமுக்கு எவ்வளவு போகுது? 3,000 3,500. எத்தனை நாள் நிக்கணும்? 2 நாள் நின்னுட்டாங்க.
இப்ப இந்த முறை போறவங்க 2 நாள் நிக்கணுமா? ஓ 2 நாள் நிக்கணும் தம்பி. காய்ச்சல் வருமான்னு தெரியாது. அப்ப அதுக்கு அந்த நிக்க போட்ல சொல்லுவாங்க. வச்சு கொண்டு செக் பண்ணுவாங்க இல்ல அவங்க. இல்ல ஊச போட்டுட்டு அரை மணி நேரம் மிதிக்க சொல்லுவாங்க. சரி. அது பிறகு கொழும்புல இருப்பிலான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இருக்கிறேன். சரி. அங்க இருந்துட்டு அப்ப பிரச்சனை இல்ல காய்ச்சல் இல்லைன்னு சொன்னா போக சொல்லுவாங்க. இப்ப 2 நாள் வந்து ரூம் எடுத்து நிக்கணுமே. ஓ ரூமுக்கு எவ்வளவு போகுது 2 பேருக்கும்? 3500 ரூபாய். 3500 என்ன? 3500 2 நாளைக்கு ரூமுக்கு பார்த்தாலும் ரைட் ஓகே. ஆ நிக்காம வரையிலாதா? நான் நிக்காம வரவே இல்ல. ஒரு நாள் நின்று தமந்து. அடுத்தது இது மட்டும் தானே இந்த அதாவது இந்த மாசம் மட்டும் தானே இந்த செலவு அடுத்த இருக்கு. மாசம் 11ஆம் மாசம் 6ஆம் தேதியோட இந்த பிரச்சனை பிள்ளைக்கு இல்ல. நோமல்னு சொன்னா இங்க மாத்தி தருவாங்க. நார்மல்னு சொன்னா இனி வந்து மட்டக்களப்பு ஜெனரல் மட்ட ஹாஸ்பிடல்ல செய்யலாம். இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த மாசம் மட்டும் தான் இந்த பிரச்சனை இந்த இருக்குனே. மாசம் 11ஆம் மாசம் 6ஆம் தேதியோட ஒரு பிரச்சனையும் இல்ல. மாத்தி தருவாங்க. 21,800 வருது. சரியா? இந்த 21,800 காசு வந்து எப்படி வருதுன்னு சொன்னா நீங்க இங்க இருந்து போறீங்க. அதாவது பஸ் செலவு. நீங்க போறதும் வாரதும் பஸ் செலவு. அடுத்து வந்து ஆட்டோ போறதும் வாரதும். ரூம் வந்து 2 நாள். சாப்பாடும் போட்டு. சாப்பாடு ஒரு நாளைக்கு தான் போட்டிருக்கேன். சரியா? ஒரு நாளைக்கு தான் சாப்பாடு போட்டிருக்கேன். ஒரு நாளைக்குன்னா இரவு சாப்பாடு போட்டு காலையில சாப்பாடு போட்டிருக்கேன். சரியா? திரும்பி ஒரு சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா சாப்பாடு கொண்டு வைங்களேன். ஒரு 3000 போடுறேன் சாப்பாடுக்கு. அப்படி பார்த்தாலும் 24,800 தான் வரும். என்னக்கா? 24,800 தான் வரும். அப்படின்னாலும் ஒரு 25,000 காசு இருந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இல்ல நான் புள்ளையா சொல்றேன்னா இல்ல நீங்க சரிதான் சொல்றீங்க. இல்லாட்டி இதுல கணக்கு கூட்டாம விட்டுட்டேனா நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட சொன்னேன். என்னண்டாக்க இப்படித்தான் என்ன பிரச்சனைடா இப்ப நான் வீடியோ போடுறேன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து காசு தாரதா இருந்தாலும் அக்கா அவங்க பாப்பாங்க நான் சரியா விசாரிக்கிறேன்னா 40,000னா 40,000 அப்படி செலவு போகுது. அதுக்குரிய சரியான விளக்கங்களை கொடுத்தாதான் அவங்க உதவி செய்வாங்கண்ணே. இப்ப நீங்க 40 வந்து வேணுமென்னீங்க. ஆனா உங்களுக்கு வந்து செலவு வந்து போகுது 24,800 ஒரு 25,000 இருந்தா போதும். அடுத்து வந்தாக்கா இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணதான் போறோம்னே. இல்ல ஆபரேஷன் சொல்லல எனக்கு. ஆபரேஷன் இல்ல. நான் தவறுதலா சொல்லிட்டேன். அதாவது புள்ளைய கொண்டு சேனல் பண்ணதான் நம்ம வந்து கொழும்புக்கு போறோம். சரியா? இப்ப நம்ம போக்குல வந்து நம்ம என்ன சொல்ற இனி பிள்ளைக்கா போறோம் நம்மளும் கொஞ்சம் வாய்களை கொஞ்சம் கட்டி ஏன்னா கொஞ்சம் இதாத்தானே போகணும். ஏன்னா செலவுகளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் போகணும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே கஷ்டம் என்ன இப்ப கஷ்டத்துல இருக்கக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யற காண்றது பாக்குறது எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். கண்டு இடங்களுக்கு போயிடலாம். விளங்குதா? சந்தோஷமா இருக்கலானே. சந்தோஷம் இல்ல நான் அதான் சொல்றேன். இப்ப நார்மலா வந்து சில பேர் கொழும்பு போனா அங்க சுத்துவாங்க இங்க சுத்துவாங்க பீச்சுக்கு போவாங்க. அப்படி வந்து நம்ம இருக்கல. விளங்குதா? இப்ப நம்ம பிள்ளையோட பிரச்சனை நமக்கு முக்கியம். அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஒரு 24,800 25,000 காசு இருந்தா உங்களுக்கு வந்து கொழும்புக்கு இந்த மாசம் மட்டும் இந்த மாசம் 2 தரம் இப்ப ஊசி போட போகணும். 11ஆம் மாசம் தானே அவருக்கு. இந்த மாசத்துல அது போகணும். இப்ப நேற்று போக வேண்டியது போகல. எனக்கு அந்த வசதி இல்ல. அதுக்கு அதை நான் உங்க கோல் எடுத்து நான் இன்னொன்று அவருக்கு காய்ச்சல் ஊசி போட இல்லாது. காய்ச்சல் காயுது. அப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த 25,000 காசு 2 மாசத்துக்கு தேவையா உங்களுக்கு? 20 அந்த போர்டுல நிக்கிறதுக்கு என்ன மேடு தெரியல. இந்த ஊசி போட போறதுக்கு இந்த மாசம் நீங்க போகணும். அதே போல அடுத்த மாசம் போகணும். அடுத்த மாசம் உங்களுக்கு முடிவு தருவாங்க. இனி வந்து மட்டக்களப்பு செய்யலாமா நார்மல்னு சொன்னா இங்க கிளினிக் போட்டு தருவாங்க. செஞ்சு தருவாங்க. உடனே மாத்தி தருவாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு வந்து இந்த தேவை வந்து இருக்குன்னு. அதாவது ஒரு 25,000 50,000 ஒவ்வொரு மாசம் வந்து இந்த 2 மாசத்துக்கு வந்து இந்த உதவி வந்து உங்களுக்கு யாராவது செஞ்சா வந்து நீங்க வந்து போயிட்டு வருவீங்க. அப்படித்தானே? ரைட். அப்படி எனக்கு தராட்டியும் ஹாஸ்பிடலுக்கு அவங்க யாராவது முன்னிட்டு வந்தாலும் காணும். இப்படித்தானே அக்கா. இப்ப இந்த இதுக்காக வந்து என்ன இப்ப நானோ சரி வேற யாரோ சரி மெனக்கிட்டு வர மாட்டாங்க. அது வேற நமக்கு வேற செலவு இல்ல. இப்ப நான் வாரேன்னு வைங்களேன். உங்களுக்கு செலவு போற மாதிரி நமக்கு ஒரு செலவு இல்ல. அவன் மெனக்கிட மாட்டேன். அது வந்து நம்பிக்கை நிமித்தம் தான் என்ன விளங்கு. அப்ப நீங்க வந்து நீங்க இதெல்லாம் பாத்தீங்க அதெல்லாம் பார்த்துட்டான். சரி நீங்க சொல்ற விளங்குது. உண்மையா அந்த பிரச்சனைகள் இருக்கு. தாங்க ஒப்பியே எந்த ஹாஸ்பிட்டல்? ராகம் ஹாஸ்பிட்டலா? பேபி லித்ரன்
இந்த இங்க நீங்க கேட்டீங்களா? ஓ அவர் இங்கதான் பிறந்தவர், என்ன கண்ணு இல்ல. ஓ இங்க மட்டல ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொல்றாங்க? நான் கொழும்புல அந்த அக்கா என்னோட வந்தவ சொன்னா, ஓவடா சரி புருஷன் விட்டுட்டு போயிட்டா, சரி இவக்கு வசதி இல்லண்ட. சரி அப்ப அவ சொன்னாங்க, இந்த 6ஆம் மாசத்துக்கு பிறகு நாங்க அங்க போட்டு தாரோம், சரி இந்த டெஸ்ட் இங்கதான் எடுக்கணும் ஓ அப்படி சொல்லிருக்காங்க. சரி இவ்வளவு நாளும் வந்து நீங்க இதுக்கு மட்டும் வந்துட்டு பாத்துட்டு போங்க நார்மலாண்டு. என்ன டெஸ்டிங் அது? அது தலையில அந்த தலைய நான் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. இது இங்க செய்ய மாட்டாங்களா இது? என்ன இது கல்முன்னு போட்டிருக்கே. ஓ அவர் பிறந்தது இடம் இங்கதானே. தலை ஸ்கேன் பண்ணது. ஓ தலை ஸ்கேன் பண்ணதான் அது இது அங்க பண்ணு, தலை ஸ்கேன் பண்ணு. கருணையில. கல்முனையில ஓ தானே மைக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபோன் வந்து ஆஃப் ஆகிட்டு, அதுதான் உண்மையான ரீசன். அதனால தான் வந்து வீடியோ வந்து கட் ஆகிட்டு, இல்லாட்டி அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்போம். அப்போ ஃபோனையும் வந்து ஓகே பண்ணிவிட்டு பவர் பேங்கில் அடிச்சுட்டு இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்காவுக்கு வந்துன்னு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இருக்கிற பாபாவை கொண்டு போயிட்டு சேனல் பண்ணி கொள்ள இயலாது. கொழும்புல வந்து ராகம் என்ற அந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அதாவது இந்த மாதம் போயிட்டு சேனல் பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்த மாதம் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து சேனல் பண்ணணும். அப்போ இந்த மாதம் கட்டாயம் போகணும். அப்போ நேற்று போக வேண்டியது போயிடலாம், போயிட்டு காசு இல்லாத காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25,000 ரூபா காசு கிட்ட வந்து அக்காவுக்கு வந்து தேவைப்படுது. அக்காவும் இன்னொரு ஃப்ரெண்டும் அடுத்தது வந்து மகனையும் வந்து கூட்டி எடுத்துட்டு 3 சீட் வந்து புக் பண்ணிட்டு பஸ்ல வந்து டிராவல் பண்ணி ராகமிக்கு போய் ஒரு நாள் நின்று, அதாவது 2 நாளைக்கு கிட்ட நிற்க வேண்டியிருக்கணும். 2 நாள் நின்று அடுத்த நாள் வந்து வெளிக்கிட்டு வரதுக்கு ஒரு 25,000 ரூபாய் கிட்ட ஒரு நார்மலா தேவைப்படுது. 24,800 ரூபா நான் இப்போ கணக்கு பார்த்தேன்னா, அப்போ 25,000 ரூபாய் கிட்ட தேவைப்படுது. இந்த உதவியை வந்து அக்காவுக்கு வந்து யாராவது வந்து செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த இருக்கிற உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் தொடர்ச்சியா செய்யணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன காரணம் என்றா, அக்கா வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க, என்னால ஏலம் தம்பி, நான் உழைப்பேன், நான் வந்து வெளிநாட்டுல வந்து பாத்திரம் அது இது கழுவி அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு ஒரு 8 வருஷமா வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னு சொல்லி அக்கா வந்து சொல்லியிருந்தானே. அப்ப அந்த வகையில வந்து அக்காவால வந்து வேலை செய்ய இயலும். இப்ப ஏன் வேலைக்கு போயிடலாம் இருக்கு, வெளிநாட்டுக்கா சரி இல்லை வந்து வேற வேலைக்கா சரி, ஏன் அக்காவால போயிடலாம் இருக்குன்னு சொன்னா, தம்பிக்கு வந்து 6 மாசம் குழந்தைன்னு 6 மாசம் குழந்தைன்றனால வந்து 1 வயசு ஆக மட்டும் தம்பிக்கு இந்த இப்படி ஒரு மூளையில வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு காதடியில வந்து என்ன இருக்கு, வீக்க மாதிரி இருக்கு. அப்ப அதை வந்து அவங்க இன்ஜெக்ஷன் மூலமா வந்து குறைச்சி கொண்டிருக்காங்க. அப்ப இதுக்கும் வந்து உண்மையாவே சொல்லணும்டா கடவுள்கிட்டையும் வேண்டிக் கொள்ளுங்க, என் மகனுக்கு எதுவும் நடக்காம மகன்கிட்ட பிரச்சனை எல்லாமே வந்து ஓகே ஆயிரும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து இந்த இருக்கிற பிரச்சனை ஒரு 2 மாசம் தான், ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளதான் நான் பிரச்சனையே மொத்தமே வந்து அடங்கியிருக்கு. இந்த மாசம் ஒரு 25,000, அடுத்த மாசம் ஒரு 20,000 கொடுக்குற மூலமா இவங்க வந்து கொழும்பு போயிட்டு அந்த வேலையை முடிப்பாங்க. அதுக்கு பிறகு எதுவும் சேனல்ஸ், அதுக்கு பிறகு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இவங்க வந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போயிட்டு நம்ம மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேனல் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய காசு போகாதுன்னு. இப்போ நம்மளாவே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காசு இருந்தால் மட்டக்களப்புக்கு போயிட்டு சேனல் பண்ணிட்டு வரலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து ஒரு ஆள்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற வீட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட பிரச்சனை இவங்களை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும்னா இதுக்கு முன்னுக்கு இவங்களோட வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்குற மூலமா உங்களுக்கு தெரிய வரும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து சாப்பாடு கூட வந்து இல்லைண்ணே, இருக்கிற இடம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ மூலமா காட்டியிருக்கேன். அந்த பழைய பாயும் வச்சு கொசு வந்து மொச்சு கொண்டு இருக்கு. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கூரை எல்லாம் உடைஞ்சு அப்படியே தண்ணி வந்து கீழே வந்து கொட்டி கொண்டு இருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த தலானி இதெல்லாம் வந்து இருக்கு. பிள்ளைக்கு வந்து உடுப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, செலவுக்கு இல்லை. ஏன்னாடா இப்போ தொழிலுக்கு போனால் தானே காசு வரும். தொழிலுக்கும் போயிடலாம் நிலையில மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒவ்வொரு மாசம், அதாவது பிள்ளைக்கு இப்போ 6 மாசம் 1 வயசு வரும் மட்டும் யாராவது வந்து இந்த இருக்கிற தம்பிக்கு இந்த இருக்கிற குட்டி குழந்தைக்கு வந்து யாராவது உதவி செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னா முன் வரலாம். அதாவது மாதாந்த உதவி இது 1 வயசு வரும் மட்டும் தம்பிக்கு வந்து 1 வயசு வரும் மட்டும் தம்பிக்குரிய செலவுகளுக்குரிய காசுகள் தம்பிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 30,000 வந்து தந்தாலும் அந்த செலவுக்குரிய காசுகள் வந்து பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கும். அதாவது 2 விஷயம். ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு, அது வேற இது வேறனே, அதையும் இதையும் சேர்க்க இயலாது. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 2 மாசத்துக்கு தான் வந்து தேவைப்படுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த பிள்ளைய வந்து வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹாய் ஹலோ கைய பிடிக்கிறான் அப்படி மேல் சுடுது என்ன காய்ச்சல் காய்ச்சல் ஹாய் அந்த வசதியும் இல்லைன்னா
கை அப்படியே பிடிச்சிட்டான். ஹலோ 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 ஹலோ. சரியா? அவ எனக்கே கவலையா இருக்கு. அப்ப உங்களால மேல் வந்து அப்படி கொதிக்குதா? அப்படி கொதிக்குது மேல். ஏலா சரி. யாருக்காவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா உதவி வந்து செய்யுங்க. உண்மையாவே நான் வந்து ஒரு கல் நெஞ்சுக்காரன் இல்ல. நான் வந்து அந்த மனசுக்குள்ள வந்து அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னா அந்த வீடியோ செய்யணும், கேள்வி கேட்கணும், என்ன ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்க்கணும்ன்றதுக்காக நான் அந்த என்ன சொல்றேன் மனசுல இருக்கிற அந்த கவலை அடக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பக்கம் வந்து திரும்பி தலையடி தொடங்கிட்டு அந்த என்ன சொல்றேன் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அடக்குக்குள்ள வந்து தலையடி தொடங்கும். என்ன கைய பிடிக்கிறான். என்னப்பா என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? ரப்பாடையா என்ன வேணும்? அந்த முதலிய போட்டு என்ன வேணும்? அதை விடுங்க, அது தேவையில்ல, அதை விடுங்க. சரியா? அப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றேன். என்னக்கா நான் முடிச்சு கொள்றேன். அதே போல வந்தாக்கா உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து இப்ப என்ன சொல்றேன், இப்ப கொஞ்சம் இந்த சண்டை மாதிரியும் போச்சுனே. இப்ப நான் உங்களோட கேள்விக்கு மேல கேள்வி கேட்ட காரணம் வந்தாக்கா உங்களோட உண்மையான பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு தெரியணும். சரியா? அதுக்காக தான் நான் உங்களோட இவ்வளவு கேள்வி வந்து விடுறானே இல்ல ஐயா. இவ்வளவு கேள்வி ஒரு உதவி செய்யுங்க ப்ளீஸ். அது அப்புறம் நான் வெளிநாடு போய் பிள்ளைய பாப்பேன். கடிக்கிறேன் வீரல. இரவு தூங்கவே இல்லவ. ஏன்னு இல்ல பக்கை. அத நைட்டும் இல்ல ஆளுக்கு. சரி, வேற சொல்ல விரும்புறீங்களா? கேட்க போறீங்களா? உதவி கேட்கறேன்டா கேளுங்க, நாங்க அப்படியே வீடியோ முடிச்சிருவோம். இந்த வீடியோ பாக்குற பிள்ளைக்காயும் எனக்காயும் உதவி செய்ய. நான் கொஞ்ச நாளை தான் பிள்ளைக்கு ஒரு வயசானது பிறகு நான் வெளிநாடு போயிடுவேன். அது பிறகு நான் அந்த பிள்ளைய பார்ப்பேன். இப்போதைக்கு இந்த பிள்ளைய வச்சுட்டு எனக்கு வேலைக்கு போகவே இல்லாது. சரிக்கா. சரி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் வந்து முதல் தரம் வந்திருந்தேனே இப்போ உங்களை பார்க்குறதுக்கு. சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே வந்தேன் உங்களை பார்க்குறேன், உங்களோட பிரச்சனையை வந்து பார்க்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து நான் செஞ்சுட்டு போகிறேன். சரியா? ஒரு 6000 ரூபா காசு வந்து தரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்பாடு ஒன்றும் வந்து வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை, ஒன்றும் வாங்கலை, சமைக்கணும்னு சொன்னீங்க தானேக்கா. அப்போ அதுக்காக வந்து இந்த 6000 ரூபா வந்து நான் உங்களுக்கு தரேன், இதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைக்கு வந்து பால் மாவும் இல்லைன்னு சொன்னீங்க. உண்மையாகவே எனக்கு தெரியாது சின்ன குழந்தைக்கு என்ன பால் மா வாங்குறேன்னு சொல்லி. சரியா? அப்போ நான் வந்து வேற எதுவும் பால் மா வாங்கிட்டு வந்தால் பிள்ளை அதை குடிக்கலாம் போயிடும். அப்போ அந்த காரணத்தினால நான் வந்து பால் மா வாங்கலை, இல்லாட்டி வரக்குள்ள வாங்கிட்டு வந்துருப்பேன். இந்தாங்க காசு, ஒரு 6000 ரூபா தரேன். இந்த காசுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து தேவையான இது வாங்கிட்டு இன்றைக்கு சாப்பாடுக்குரிய செலவையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காசு வந்து உங்களுக்கு கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த உதவி வந்து செஞ்சவா. அதாவது இப்போ நான் வந்து போயிட்டு வந்து பார்க்கக்குள்ள வந்து என்ன வெறும் கையோட போகிற ஒரு அழகு இல்லானே. அப்போ வெறும் கையோட வந்து நான் கூட காய்ச்சிட்டு போகிற அழகு இல்லை. அடுத்தது இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து காய்ச்ச மட்டும் வந்து எந்த தரப்புல இருந்து நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்புகிறேன். அதே போல் நீங்களும் உண்மையான நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையானே. அதே போல் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியில் ஒன்று உங்களோட மனசை புண்படுத்தலையே. சரியானே? இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். சரியா? எடுத்து போடுவேன். அதோட வந்து அந்த கனடா அம்மாவுக்கு ஒரு நன்றி தம்பிக்கு காசு வந்து வாங்கி தந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுமா. சரிங்க, புள்ளைய விடுங்க. சரியா? அப்ப நம்ம இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் மக்கா. சரியா? நான் இந்த வீடியோ பார்த்து யாராவது வந்து நிச்சயமா உதவியில் யாராவது செய்வாங்கன்னு சொன்னா, உதவியில் யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா நான் கட்டாயம் வந்து திரும்பி உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு வருவேன். நான் பாப்போம் அந்த இதுக்குரிய அந்த என்ன சொல்றேன், நீங்க 2 மாசத்துக்கு உதவி வந்து கேட்குறீங்க தானே, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வைத்திய செலவுக்குரிய உதவி கேட்டீங்க தானே. அப்ப வைத்திய செலவுக்குரிய உதவியை வந்து நான் அவருக்காக கழிச்சு பாக்குறேன். நம்பி இருக்க வேணாம், கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாமே கடவுள் தான் உதவி செய்யறாக்குற மனசுல வந்து பேசணும். என்ன விலங்கு அண்ணன். சரி, அப்ப அவங்களுக்கு வந்து உதவி செய்யறாக்குற மனசுல பேசணும். அதே போல இந்த வீடியோ ஃபுல்லா அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் ஓகேவா வந்து இருக்கும்னு நம்புறேன். சரியா? ரைட், ஓகே கைஸ். இந்த வீடியோ பாக்குறாக்கள் யாராவது உதவி செய்யணும்னு சொன்னா உதவி செய்யுங்க. திரும்பி காய்ச்ச விஷயத்தை காய்ச்சி கொண்டு சொன்னா நானும் டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கே வந்து தாங்கி கொள்ளையிலாம இருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.